ஓகே ஓகே, நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் பிரீத்திங். உங்க பாடி வந்துட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணிட்டு, அதாவது கையை மேலே எடுத்தும் போது ஓப்பன், மூக்குலேயே நல்லா இன்ஹேல் பண்றீங்க, கையை கீழே இழுக்கிறீங்க, அப்படியே வாயுவிலே ரிலீஸ் பண்றீங்க. அது 6 டைம்ஸ். அது கப்பல் பதின்னு சொல்லுவோம். மூக்குல இன்ஹேல் பண்றது, பிடிச்ச உடனே இழுக்கிறீங்க, ஒரு இழுக்கும் போது வாயுவிலே ரிலீஸ் பண்றீங்க. அது 6 டைம்ஸ் பண்ண போறீங்க. ஓகே, அந்த மாதிரி பண்றீங்க 6 டைம்ஸ் பண்ணி ரிலாக்ஸ் ஆயிருங்க. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுங்க. கையை தூக்கணுமா சார்? ஆமா, கை தூக்கி ஃபர்ஸ்ட் ஒரு டைம் பண்றது. ஓகே, ரிலாக்ஸ் ஆயிருங்க. ஓகே, உங்களை ஃபர்ஸ்ட் சேஞ்ச் பண்ணுங்க, உங்க ஐடென்டி சேஞ்ச் பண்ணணும். நீங்க தான் எனர்ஜி ஆடிட்டர், எனர்ஜி லீடர் அப்படிங்கிற ஒரு ஐடென்டி உங்களுக்கு கொண்டு வந்துடணும். இப்போ அதுக்கு முன்னாடி நான் ஒரு பிக்கஸ்ட் ஒன்று, ஒரு லைஃப் லாங்கா ஒன்று கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், அது 2025ல அது வந்துட்டு எல்லாத்துக்கும் பெனிஃபிட்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல்ல நம்மள வந்துட்டு அடுத்த லெவல்ல கொண்டு போகக்கூடிய ஒரு விஷயம் தான். எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க, அது என்ன டிஸ்கஸ் பண்றது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ஒரு 10 மினிட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். விக்னேஷ், நாகராஜ். இப்ப எல்லாருமே படிக்கிறது ஏதோ ஒரு மோட்டிவேஷன், நமக்குன்னு ஒரு மோட்டிவ் இருக்கணும், ஒரு ஃபோக்கஸ் ஏதாவது பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு டிசைர் இருக்கும். ஆனா அது 100% கிளாரிட்டியா இருக்குன்னா ஸ்டக் ஆகும் சில டைம். ஸோ அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த என்ன பர்பஸ் அப்படிங்கும் போது நம்ம வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நம்ம என்ன பர்பஸ்க்கு பண்றோம், அது எந்த மாதிரி பண்றோம், ரிசல்ட் ஓரியன்டா இருக்கும்போது நம்ம நிறைய வந்துட்டு ஸ்ட்ரகிள் வரும். ஓகேல, என்னுடைய வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஸ்ட்ரகிள் என்ன அப்படி ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரியும். என்னுடைய மெயின் கோல் 2025ல என்னுடைய டிசைர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃப்லைன் ஈவெண்ட் கிரியேட் பண்ணும். நமக்குன்னு ஒரு ஆஃப்லைன் ஈவெண்ட் கிரியேட் பண்ணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஒரு டிஸ்கஸ் பண்றது. ஓகே, 1 டே ஃபுல்லா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல ஒரு ஆஃப்லைன் ஈவெண்ட் கிரியேட் பண்ணும். அத மெயின் வந்துட்டு இந்த 2025ல நான் பண்ணணும். அது இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி பிக்கஸ்ட் ஆஃப்லைனு நம்ம வந்து பாத்தீங்கன்னா 2025ல கிரியேட் பண்ணி அதை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 100 பீப்புள் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு யூனிட்டா ஸ்டார்ட் பண்ணி அதை வந்து டிஸ்கஸ் பண்ணி அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்பெஷல் ஸ்கில், ஒரு பர்பஸ், இதை என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொல்லக்கூடிய ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணு வச்சுங்களேன். இந்த மாதிரி ஒரு ஒரு விஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறது தான். இது வந்துட்டு என்னால் பண்ண முடியும் அப்படிங்கிறது 2025ல கிரியேட் பண்ணி ஆகணும். இந்த கொஸ்டின் வந்து ஏன் இஸ் இட் பாசிபிள் ஆர் நாட் அப்படின்னு ஏன் கேட்கற அப்படின்னு சொல்லுங்க. பாசிபிள் தான். நான் வேணா உங்களுக்கு வேல்யூ சொல்லிடுறேன். சரிங்களா? சேலத்துல ரேடிசன் ப்ளூ இருக்கும், அவங்க அவங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, கரெக்ட். நான் அந்த ஹோட்டலுக்கு போயிட்டு ஓகேவா? வந்தேன் ரீசெண்டா தான். சேலம் ரேடிசன் ப்ளூ வந்து கரெக்டான ஆப்டான பிளேஸ். ஓகேங்களா? உங்களுக்கும் ஓகே, அது லோக்கல், ஸோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கரெக்டா 100%. ரைட்டா? அது பக்கத்துல இது பல்லாஜியும் இருக்கும், ஆனா அது பல்லாஜியை விட ரேடிசன் ப்ளூ நல்லா இருக்கும். சரிங்களா? ஆமா, நம்ம அது நல்லா ராயல் இருக்கும். ராயலா இருக்கும். சரிங்களா? இதுல என்ன நம்ம மெயின் மோட்டோ அப்படின்னா, இதுல நம்ம வந்துட்டு டு கிரியேட் எவ்ரி ஒன் சுட் ஹேவ் த ஸ்பெஷல் குரூப். நீங்க உங்க உங்க பேரு கார்த்திக் பாண்டியன், விக்னேஷ்னா அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் குரூப் இருக்கும். ஓகேங்களா? அந்த குரூப் வச்சுட்டு நம்ம வந்துட்டு மானிட்டைஸ் பண்றதா, அவங்களுக்கு மானிட்டைஸ் பண்றதுனா ஹெல்ப் பண்றது, அது நம்மளோட மோட்டிவ். இப்போ எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம்னா அந்த கம்பெனி வந்துட்டு பெரிய பிராண்ட். ஓகே, அது வந்து நிறைய வந்துட்டு ஒன்று ஆர்கனைசர்ஸ் பிரைவேட் யாரா இருந்தாலும் அவங்களும் தனியா ஒரு பேர் இருக்கு வச்சிருக்காங்க. அது எப்படி கிரியேட் பண்ணாங்கன்னா, இப்போ ஸ்டார்டிங் லெவலில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணி எக்ஸ்பெண்ட் ஆனாங்க. ஸோ அந்த ஏதோ ஒரு நம்ம எப்படி இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணாங்கன்னா நம்மள மாதிரி ஒரு ஸ்பெஷல் கில்லால வச்சு தான் பண்ணாங்க. ஸோ நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம், நம்ம அந்த ஸ்பெஷல் கில்ல நம்ம வந்துட்டு பர்டிகுலர் ஒரு ஐடென்டி பண்ணி ஒரு ப்ராடக்ட் நம்ம யூனிக் செல்லிங் ப்ராசஸ் அது கிரியேட் பண்ணி அதை நம்ம பண்ண போறோம். நம்ம வந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட் குரூப்பா கிரியேட் பண்ண போறோம். சால்வ் த ஸ்பெசிபிக் ப்ராப்ளம். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படி அச்சீவ் பண்ண முடியும், பிகம் எ ஸ்பெஷலிஸ்ட். அது வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணணும்னா நம்ம அதை ஃபீல் பண்ணணும். ஒவ்வொரு நாளும் வந்துட்டு நம்ம ஃபீல் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கான சொல்யூஷன் 100% கிடைக்கும்.
இதுக்கு பிக்கஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நாங்க வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஒரு 10 செகண்ட், 15 செகண்ட் ஒரு வீடியோ போடுவோம். எந்த மாரி வீடியோன்னா, ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட் வந்த உடனே பாசிட்டிவ் கன்வெர்ட் பண்ணி வீடியோ போடுவோம். மாலமினி சார் போடுவாரு, ரங்கநாத் சார் போடுவாரு. அவிங்களுக்கே 24 ஹவர்ஸ்ல ஒரு இம்பாக்ட் கிரியேட் ஆச்சுன்னு வச்சுங்களேன். ஒரு டிஃபரெண்டான ஒரு விஷயம். அதே மாரி நான் இன்னொருத்தர் கூட பண்ணும்போது அவருக்கு வந்து டோட்டலா சேஞ்ச் ஆகுது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு நெகட்டிவ் தாட் வந்தோனே ஆட்டோமேட்டிக்கா நம்மள சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ஹேபிட் கிரியேட் பண்ணும். இது பண்ண முடியாது அப்படிங்கும்போது, அத எப்படிலாம் பண்ண முடியும்? அப்படின்னு நம்ம ஒரு கொஸ்டின் கேட்டு உடனே ஒரு ஆன்சர். அது வந்து நமக்குள்ள வச்சுக்காம, வெளியில சொல்லும்போது இன்னும் எஃபெக்டிவா இருக்கும். அதாவது நம்ப சைக்கிள். யார் கூட பாசிட்டிவா இருக்காங்களோ, அவிங்களுக்கு கூட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிமூவ் ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரம் யுவர் பாத். வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு ஒரு பாத் தெரியும். எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும். இது பண்ணுனா இது நடக்கும். இதெல்லாம் இப்படி பண்ணலாம். எல்லாமே தெரியும். ஆனா, அதுக்கு எப்படி பண்றத விட, அது ரெசிஸ்டன்ஸ் ரிமூவ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அதுதான் இம்பார்ட்டன்ட். அது என்னுடைய ஜாப் வந்துட்டு உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ் ரிமூவ் பண்ணணும். என்னுடைய பிக்கஸ்ட் ஸ்ட்ரகிள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கண்டிஷன்லயும் இப்பயும் போயிட்டு இருக்கிறது என்னன்னா, எந்த ஒரு ப்ராடக்ட் எடுத்தாலும் மத்தவங்ககிட்ட செல் பண்ணணும். சேல்ஸ், மார்க்கெட்டிங் பண்ணணும். அதுக்கப்புறம் அதுக்கு அவேர்னஸ் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அவங்களோட அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன? அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்ன வியூ பார்க்குறேன். இந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு யூஸ் ஆகும் அப்படின்ட்டு அவங்க ஒரு வியூல பார்ப்பாங்க. ஒண்ணு ரைட்டா பார்ப்பாங்க, தப்பா பார்ப்பாங்க, எது வேணா பார்ப்பாங்க. நம்ம அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும். பாயிண்ட் டூ பாயிண்ட். டைரக்ட்டா இதுதான் ஸ்பெசிஃபிக்ங்கிறது நம்ம வந்துட்டு எல்லாமே ஸ்பெசிஃபிக்கா டார்கெட். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். 100% கிளாரிட்டி கிரியேட் பண்ணணும். வொர்க் ஆன் ரிவ்யூ அண்ட் ஃபீட்பேக். அவங்கள வந்து என்ன ரிவ்யூ குடுக்குறாங்க, அந்த ஃபீட்பேக் அதுதான் நம்ம வந்துட்டு இதுதான் இன்னும் ஸ்ட்ரகிள். ஸோ இதெல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்கா கிரியேட் பண்ணிட்டா, நீங்க என்ன பண்ண போறீங்க? உங்க ப்ராடக்ட் தெரியும். ஓகே இது என்னால பண்ண முடியும் அப்படிங்கிற 100% ஷ்யூரிட்டி இருக்கும். ஆனா நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நெறைய வந்துட்டு நம்மளுடைய ஸ்ட்ரகிள் எங்கன்னா, நம்ம நெறைய மார்க்கெட்டிங், ஸ்கேலிங் இதெல்லாம் பண்ணும்போது நம்ம டிஸ்ட்ராக்ஷன் அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கும் போதும் ஸ்டாப் ஆயி போயிரும். அடுத்து என்ன பண்ணுவோம்? இத பண்ணுவோமா? கன்டின்யூ பண்ணுமா? இல்ல ஸ்டாப் பண்ணுவோம். அதே மாரி தான். எனக்கு வந்து அதே ப்ராப்ளம் தான். எல்லாத்துக்கும் இப்படி இன்னமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இருக்க தான் செய்யும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு ரெசிஸ்டன்ஸ் தான். நம்ம டிஸ்டன்ஸ குறைச்சுட்டு, நம்ம ஒரு பாயிண்ட்ல நான் 100% வொர்க் பண்ணணும். இந்த ப்ராப்ளத்த நான் 100% சால்வ் பண்ணி குடுப்பேன். அப்படி எனக்குன்னு ஒரு டீம் இருக்கு. நான் வந்து ப்ராப்பரா கைட் பண்ணி குடுக்குறேன். அப்படிங்கிற ஒரு அந்த வியூ வந்துட்டு நம்ம வந்துட்டு அடுத்த லெவல் எடுத்துட்டு போகணும்னா, நம்மளுக்குள்ள வச்சுக்காம வெளில கொண்டு வரணும். அது ப்ராப்பரான ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும் யூஸ் பண்ணணும். ப்ராப்பரான ஒரு கைடன்ஸ், ப்ராப்பரா ஒரு சிஸ்டம் வந்துட்டு நம்ம கிரியேட் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த செட்டப் நம்ம வந்துட்டு 100% கிரியேட் பண்ணா மட்டும் தான், நாம அடுத்த லெவலுக்கு போ முடியும். இதுக்கப்புறம் என்னுடைய இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் வந்துட்டு யாரும் ஃபேஸ் பண்ணக்கூடாது. அவிங்களுக்குன்னு ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம். அத சால்வ் பண்ண ஸ்கில் மட்டும் தான். ஃபோக்கஸ் அதுல மட்டும் தான் இருக்கணும். ஒரு டீம். எப்படி ஒரு பெரிய கம்பெனி இருந்துச்சுன்னா, நீங்க வந்து வொர்க் பண்ணுவீங்க, ப்ராப்பரா வேலை செய்வீங்க, போயிருவீங்க. ஆனா இங்க ப்ராஃபிட் குடுக்க மாட்டாங்க. உங்களுக்குன்னு ஒரு டிசைட் வேல்யூ அவ்வளவுதான். இந்த வேல்யூனா இந்த வேல்யூ தான். நீங்க என்னதான் வொர்க் பண்ணாலும் உங்களுக்கான இது கிடைக்காது. ஸோ மந்த்லி சேலரி அந்த மாரி. அந்த மாரி இல்லாம, நீங்க என்ன ப்ராப்ளம் சால்வ் பண்றீங்களோ, அதுக்கு தகுந்த மாரி நீங்க கிரேட். அதாவது நீங்க வந்துட்டு ஹை குவாலிட்டி பெர்சன், ஹை ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் சால்விங் பெர்சன். அதுதான் வேணும். இப்ப இனிஷியல் என்னுடைய பர்ப்பஸ் ஸ்டார்ட்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய பர்ப்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஓகே சில்ட்ரன் கூட இருக்கணும். மெயினா ஏன் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, 2ண்ட் சைல்டு அப்டின்னா, நான் வந்துட்டு 1 பையன் பொறக்கும்போது கூட கூட இருந்து தான். அதுக்கப்புறம் வந்து கன்டினியூஸா ஒரு 3 இயர்ஸ் இருக்க முடியல. அடுத்து 2வது சைல்டுக்கு வந்து கூட இருக்கணும். அதான் மெயின் பர்ப்பஸ். அப்படிங்கும்போது நம்ம அந்த பர்ப்பஸ்க்காக வொர்க் பண்ணும்போது, ஏதோ ஒரு வகையில ஏதாவது வந்தாலும் அத ஹோல்ட் பண்ண முடியுது நம்மளால. அந்த பர்ப்பஸ் இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கும்போது, இப்ப சுத்தி பல பிரச்சனை வந்தாலும் எப்படியாவது டேக்கிள் பண்ணி அந்த பர்ப்பஸ்க்குள்ள வந்துரும். ஸோ இனிஷியலா நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னா, ஒரு பர்ப்பஸ் வேணும். ஏதாவது ஒரு பர்ப்பஸ் ஸ்ட்ராங்கா அந்த பர்ப்பஸ வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ அந்த மெயின் இம்பார்ட்டன்ட் அதுதான். அந்த ஸ்ட்ராங்கா பர்ப்பஸ் கிரியேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு செல்ஃப் அவேர்னஸ் நமக்கு இருந்தா தான், அதுக்கப்புறம் அடுத்தது எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வெளில போறது தான். அதுதான் மெயின் இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கப்புறம் என்னன்னா, இப்ப நமக்கு தெரிஞ்சு போயிரும். இப்ப வந்துட்டு என்னுடைய ஃபோக்கஸா இருந்துச்சு. இப்ப நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன், சைல்டு கூட இருக்குன்ட்டு, உங்களுக்கு ப்ராப்பரான கைடு குடுக்காம, அது இது பண்ணாம அப்படியே இருந்துட்டா, அப்புறம் என்ன பண்ணும்? அது எக்ஸ்பெக்ட் ஆக முடியாது. ஓகே. நம்மளுடைய
பர்பஸ் ஓகே இருந்தாச்சு. இதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்து நெக்ஸ்ட் லெவல் போகணும். அதுக்கு அவங்கள ஹோல்டு பண்றதுக்கு என்னென்ன வகையெல்லாம் பண்ண முடியுமோ எல்லா வகையிலும் ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணும். அவங்கள ப்ராப்ளம் சால்வ் பண்றது மெயின் வேலை நமக்கு. அதே மாதிரி தான் நீங்க வந்துட்டு ஒரு இனிஷியலா ஒரு பர்பஸ் அதை வந்து ஸ்பெசிஃபிக்கா கிரியேட் பண்ணணும். ஓகே, என்னுடைய ப்ராப்ளம் நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும். அதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக்கான இந்த ஐடியா தான் இருக்கேன். ஒன்று ஃபேமிலியோட இருக்கிறேன், இல்லையா ஒரு ஒரு ஹாப்பினஸ் கிரியேட் பண்றது, ஒரு இல்லையா ஒரு பிராண்ட் கிரியேட் பண்றது, அந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளத்தை ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து ஐடென்டி பண்ணணும். அந்த ஸ்பெசிஃபிக் ஐடென்டி பண்ணும்போது மட்டும் தான் அடுத்த லெவல் போக முடியும். இப்போ வந்துட்டு என்னுடைய பர்பஸ் என்னது, நம்மளுக்குள்ள அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே சேர்ந்து ஒரு யுனைட்டடா ஒரு கிரேட்டா இருக்கணும். அதாவது யுனைட்டட்னா நம்ம வந்துட்டு எந்த ஒரு ஈகோ இல்லாம வி ஆர் யுனைட்டட் வித்தவுட் ஈகோ. அதாவது வி அண்டர் த ஒன் ரூப். இதுல இந்த ரூப்ல ஏதோ ஒரு பில்லர் எடுத்துட்டா தாங்குமா? எல்லா பில்லரும் கரெக்டா ப்ராப்பரா இருந்தாலும் அதாவது லைஃப் லாங்கா இருக்கும். ஸோ அந்த லைஃப் லாங்கா இருக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஸ்ட்ராங்கா யுனைட்டடா இருக்கணும். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா இது நான் என்னால இந்த ரூப் நிக்குதுன்னு சொல்லக்கூடாது. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாரும் நிற்கும் போது எல்லாத்தாலும் ரூப் நிக்குது அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை வேணும், அந்த ஈகோ இல்லாம. த மில்லினஸ் பெனிஃபிட் இஃப் யூ லைவ் டுகெதர். அதை கூடி வாழ்ந்தா கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ வந்துட்டு ஒரு ஹோம் நல்லா ஸ்ட்ரக்சரா இருக்குன்னா இப்போ எல்லாருமே இருந்தாதான் ஆர்கனைஸ் பண்ணி இருந்தாதான் 100% ஸ்ட்ரக்சரா இருக்கும். அதுதான் நம்மளோட மெயின் கான்செப்ட். இப்போ நான் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உங்க ஒர்க்கை வந்துட்டு நீங்க தனியாக இண்டிவிஜுவலாக பண்ண முடியும் அப்படின்னா நீங்க நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணணும் எல்லா விஷயத்தையும். இதை பண்ணு அதை பண்ணு. இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் யார்ட்டையும் எந்த மென்டர்ஷிப் எடுக்காம நான் ஓனா பண்ணணும் அப்படின்னா அது பண்ண முடியாது. இப்போ நான் எல்லாத்துட்டையும் பார்த்தா மார்க்கெட்டிங் சில பேர் கத்துட்டு இருக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படி வீடியோ பண்றது, எடிட் பண்றது. இப்போ ஈவென்ட் நடத்துறேன்னா நான் பெங்களூர் போய் அதை போய் பார்த்துக்கிறேன், எப்படி பண்றாங்க என்ன பண்றான்னு. இது வரைக்கும் ஒரு 4-5 ஈவென்ட் நான் பார்த்துருப்பேன் போயிட்டு லைவா. பெங்களூர், மும்பை. அதுக்கு பெங்களூர் 2 தடவை போயிருக்கேன், மும்பை ஒரு தடவை, சென்னை 2 தடவை போயிருக்கேன். ஸோ இப்படி வந்துட்டு பல பிளேஸுக்கு போய் அவங்க கிட்ட பண்ணும்போது மட்டும் தான் நமக்கு தெரியும் எப்படி பண்றாங்க எல்லாருமே. இதுல வந்துட்டு உங்க ஜாப் அப்படின்னா 100% ஃபாலோ த ப்ராசஸ். ஒரு ப்ராசஸ். அதாவது நம்ம வந்துட்டு ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாச்சு. வெறுமனே படிக்கிறது கிடையாது. ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னா நம்ம வந்துட்டு டெப்த் அனலைஸா பண்ணிட்டு கொஞ்சம் ஒரு எஃபோர்ட் போட்டு அது கிளாரிட்டியோட நம்ம வந்து தெரிஞ்சுட்டா போதும். இப்போ கம்ப்ரஸ் படிக்கிறீங்க அப்படின்னா கம்ப்ரஸ் ரொம்ப எல்லா வகையான கம்ப்ரஸ் அனலைஸ் பண்ண கிடையாது. எப்படி கால்குலேட் பண்ணணும் அது பேசிக்கா தெரிஞ்சா போதும். பேசிக்கான ஸ்கில் வச்சுக்கிட்டு உங்க ஃபீல்ட்ல ஏதாவது ஒரு மோட்டரோ ஏதோ இருக்கு, ஏதாவது ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஏதோ இருக்கோ அதை அனலைஸ் பண்ணி ஒரு சால்வ் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதாவது நீங்க வந்து அதில் ஸ்பெசிஃபிக் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் அதில் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறதுதான். அதுக்காக நம்ம 100% வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே ஒரே இதில் பண்ண முடியாது. நம்ம வந்துட்டு எல்லா சப்ஜெக்டும் படிக்க போறோம், எல்லா சிஸ்டம் தெரிஞ்சுக்க போறோம், எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதில் ஒரு ஃபீல்டில் நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கிறோம். 100% பார்த்தீங்கன்னா அட்டாச் வித் சிஸ்டம். நீங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் போறீங்க, அந்த சிஸ்டத்தை கூட கோஆர்டினேட் பண்ண போறீங்க, ரிசல்ட்டோட டிஅட்ச்மென்ட் பண்ணணும். அந்த ரிசல்ட் பத்தி யோசிக்க கூடாது. சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா புகழுவாங்க, சில பேர் புகழ மாட்டாங்க, கிரேட் கொடுப்பாங்க, அடுத்த லெவலில் கொடுப்பாங்க, சில பேர் எதுவும் கண்டுக்க மாட்டாங்க. அதை பத்தி யோசிக்க கூடாது. ஓகே, நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சா அதான். இதுல வந்து எக்ஸ்பெக்டேஷன் டு எக்ஸிடேஷன், அதான் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் பண்ணக்கூடாது. எக்ஸிடேஷன் எந்த ஒரு விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா கியூரியாசிட்டியோட அதை மல்டிபிள் ரிப்பீட்டேஷன், எத்தனை தடவை ரிப்பீட்டேஷன் பண்ணாலும் ஏதோ ஒரு புது வகையில் ஏதோ ஒன்று அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டே இருப்போம் நம்ம. அதாவது கியூரியாசிட்டியோட பண்ணணும். அது வந்து 100% ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம எடுத்துக்கணும். வாட் எவர் இட் டேக்ஸ். என்னதான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் எடுக்கும்போது அந்த டைம்ல அது 100% நடக்கும். இதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு சேஞ்ச் யுவர் எனர்ஜி. அதாவது இப்போ இருக்கிற எனர்ஜி ஃப்ரீக்வன்சியோட நம்ம இதை அச்சீவ் பண்ண முடியுமானா அது முடியாது. நம்ம எனர்ஜி ஃப்ரீக்வன்சியை சேஞ்ச் பண்ணணும். அது கொஞ்சம் எஃபோர்ட் பண்ணணும். ரொம்ப 100% பார்த்தீங்கன்னா 24 ஹவர்ஸ் நம்ம ஒர்க் பண்ண போகிறது. ஏதோ ஒரு இது பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 hour 1 hour அதுக்குன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறோம். அதுதான் நம்மளுடைய வேலை. இதில் எத்தனை பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் இம்பார்ட்டன்ட் உங்கள் எனர்ஜி ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட் இயர்ல 2025ல அடுத்து அதாவது ஈவெண்ட் அட்டன் பண்றதுக்கு முன்னாடி மிகப்பெரிய ஒரு லெவல்ல அப்படின்னா வச்சுக்கலாம், மைண்ட் செட் லெவல்ல ஓகே என்னால பண்ண முடியுங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் நமக்கு வேணும்.
இதெல்லாம் எனக்கு தெரியும் முக்கியம் கிடையாது. நம்ம இதுல பண்ண முடியும். இதுல வந்துட்டு அடுத்த லெவல் கொண்டு போக முடியுங்கிற ஒரு மைண்ட் செட், எனர்ஜி கிரியேட் பண்ண முடியும் உங்களால. அத ஒரு ஃபீலிங் கிரியேட் பண்றீங்க. அத ஃபீல் பண்றீங்க அப்படின்னா, ப்ரோக்ராம் நம்ம ஆர்கனைஸ் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? ஷுவரா பண்றோம். சரிங்களா? ஷூரா பண்ணலாம். கண்டிப்பா. ஆனா அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் வந்துட்டு ஒரு பர்ட்டிகுலர் ஃபீல்ட்ல நிச்சயமா, ஓகே. என்னால இது பண்ண முடியும் நிச்சயமா. அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட். அதுக்கு வந்துட்டு ஆமா, நம்ம வந்துட்டு நிச்சயமா. நெறைய எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு அவசியம் கிடையாது. மேக்ஸிமம் வந்துட்டு பாத்தீங்கன்னா, நம்ம நெனைக்கிறோம், எல்லாத்துலயும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு நெனைக்கிறோம். அப்படி கிடையாது. நம்மளுடைய ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம பாக்குற பாயிண்ட் ஆஃப் வியூ தான். அதுக்கு 10 இயர்ஸோ, 25 இயர்ஸோ, 30 இயர்ஸோ இல்ல. இப்போ என்னுடைய ஸ்டெப் வந்துட்டு, நம்ம என்ன ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கிறோமா, பேக்வர்ட் எடுத்து வைக்கிறோமா, அவ்வளவுதான். நீ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க ஃபார்வர்ட் எடுத்து வச்சிட்டீங்கன்னா, அந்த ஸ்ட்ரகுல்லயே நீங்க வந்துட்டு நெறைய கத்துக்குவீங்க. எல்லாம் தெரிஞ்சு பண்ணணும்னு அவசியம் இல்ல. தெரியாம கூட அந்த விஷயத்த பேசிக் நாலேட்ஜ் வச்சு கூட பண்ணலாம். இப்ப அந்த மைண்ட் செட் தான் நமக்கு வேணும். ஓகே விக்னேஷ், நாகராஜ், ஹேம்நாத். என்ன ஹேம்நாத்? ஹேம்நாத்? சார் கண்டிப்பா பண்ணுவோம் சார். ஓகே. கண்டிப்பா பண்ணி ஆகணும். மாலைமணி சார்? பண்ணிடுவோம். சார் கண்டிப்பா பண்ணலாம் சார். கண்டிப்பா ஆமாங்க சார். இது 100% வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு அந்த மைண்ட் செட் இருந்தா போதும். அந்த கான்ஃபிடென்ட், ஓகே எப்படி ப்ராப்ளம் பண்ண போறீங்க, எப்படி வந்து சால்வ் பண்ண போறீங்க, அது இருந்தாவே போதும். ஆட்டோமேட்டிக்கா அது அலைன் ஆயிக்கும். அது நீங்க கண்கூடே பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன். அது வீடியோ போட போட உங்களுக்கு ஜாப் வந்து கண்டிப்பா பாத்தீங்கன்னா, கண்டிப்பா சார். ஓகே சார். ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும் ஃப்ரம் மல்டிபிள் இண்டஸ்ட்ரி ப்ராப்ளம் சால்விங். நம்ம சால்வ் பண்றதெல்லாம் நிறைய இண்டஸ்ட்ரி சால்வ் பண்ண போறோம். அதெல்லாம் வந்துட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்டா ஆக போறோம். பிகம் ஸ்பெஷலிஸ்ட். அதுதான் உங்களோட ஜாப். ஸோ நீங்க வந்துட்டு கிரியேட் பண்ண போறீங்க. சொல்யூஷன் கிரியேட் ப்ராப்ளத்துக்கு ப்ராப்பரான சொல்யூஷன் பாயிண்ட் டு பாயிண்ட். இது வந்துட்டு நீங்க ஆஃபர் பண்றீங்க. ஓகே இந்த மாதிரி எங்க டீம் இருக்கு. இதை ஆஃபர் பண்றேன். கரெக்டா வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா சால்வ் பண்ணக்கூடிய கேபிலிட்டி இருக்கு. என்னோட டீம்ல அலைன் பண்ணி கரெக்டா பண்ணுவாங்க. அதாவது நம்ம வந்துட்டு இப்ப இதை சொல்ல உடனே நமக்கு தெரியும் நம்மகிட்ட எங்க டீம் இருக்கு அப்படின்னு யோசிப்பீங்க. அது 100% யோசிக்கலையே. இல்ல. அதாவது சில பேர், நிறைய பேர் சொல்ல முடியாது. ஆனா அது வந்துட்டு பாத்தீங்கன்னா சிந்திக்க தோணும். கேவலத்தை உங்களுக்கு தோணுதா? இல்ல இல்ல சார். நம்ம டீம்னா நம்ம தானே சார். நம்மதான் டீம். அதாவது நம்ம டீம் தான் டீம். பிளஸ் உங்களுக்கு ஒர்க் பண்ணக்கூடிய இன்னும் நிறைய பேர் டீம். புரியுதுங்களா? இப்ப நீங்க வந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட்னா மோட்டார். கார்த்திக் பாண்டியன் பார்த்து ஜெனரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர். விக்னேஷ் பாத்தீங்கன்னா வேற ஒருத்தர் இருக்காரு, வேற ஜெனரேட்டர். அப்ப நாகராஜ் கம்ப்ரஸர். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு டீம் கிரியேட் பண்ணுவாங்க. அது வந்துட்டு இப்ப இருக்கிற சூழ்நிலை வச்சு நம்ம டிசைட் பண்ணக்கூடாது. ஓகே நான் நேத்து வந்துட்டு இல்லாம இருக்கலாம். இன்னைக்கு வந்துட்டு அந்த மைண்ட் செட் கிரியேட் ஆயிடுச்சு. நாளைக்கு நீங்க அதே மைண்ட் செட் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அதுக்கு தகுந்த மாதிரி பர்சன் உங்களுக்கு கீழே வருவாங்க. 100%. மாலிமணி சார், நீங்க ஒத்துக்கிறீங்களா சார் இது? கண்டிப்பா கண்டிப்பா சார். கண்டிப்பா சார். நீங்க சொல்றது கண்டிப்பா முற்றிலும் உண்மை. ஏன்னா ஓகேங்க சார். சொல்லுங்க சார். அதான் சார் நீங்க சொல்ற பாயிண்ட் வந்து உண்மையிலே கரெக்ட், எக்ஸாக்ட்லியா மேட்ச் ஆகும். ஏன்னா நம்ம நம்ம ஒரு இதுல வந்து ஸ்பெஷலிஸ்டா இருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கீழே வந்து எல்லாமே எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. பட் சப்போர்ட்டுக்கான டீம் இருக்கும்போது அது வந்து கண்டிப்பா வந்து ஒரு டீமா வந்து ஒரு ஒரு இதை வந்து கம்ப்ளீட் பண்றதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆமா சார். 100% அது ஒரு டீமா இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா ஒரு அதாச்சும் ஒரு வேற ஒரு ஃபீலிங் நம்ம கிரியேட் ஆகும். அதாவது நம்ம வந்துட்டு ஓகே நம்ம இந்த வேலையை செய்து பர்ஃபெக்டா நம்ம சூஸ் ஆயிட்டோம், நம்ம பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆகும். அதுக்கு வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம், நம்ம வந்துட்டு நம்ம செல்ஃப் வந்துட்டு பிலீவ் பண்ணிக்கணும். அவர் சேஞ்ச் அவர் மைண்ட் செட், அவ்வளவுதான். ஆல்வேஸ் நம்ம ஃபீல் பண்றது எல்லாமே ஐ எம் ஹை குவாலிட்டி, ஐ எம் ஹை குவாலிட்டி பர்சன், மோஸ்ட் வேல்யூபிள் பர்சன். அதாவது உங்க டைம் தான் இம்பார்ட்டன்ட். இதுல எத்தனை பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா டைம் வந்துட்டு பாத்தீங்கன்னா எனக்கு இன்க்ளூட் நானும் தான் ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றதுன்னா நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுவோம் டைம். பாத்தீங்களா? ஃபேமிலி ஸ்பெண்ட் பண்ணும்போது உடனே வந்துட்டு நம்ம மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஆனா நம்ம ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லுவோம். ஆனா குவாலிட்டியான டைம் தான் ஸ்பெண்ட் பண்றது. புரியுதுங்களா? டைம்ங்கிறது பாத்தீங்கன்னா குவாலிட்டியான டைம். எத்தனை பேர் வந்துட்டு குவாலிட்டியான டைம் கண்டிப்பா அது ஸ்பெண்ட் பண்றீங்க? கண்டிப்பா அதுல மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஆர் மிஸ்ஸிங் டு மெயின்டைன் த குவாலிட்டி. ஆமா சார். ஏன்னா இப்ப நம்ம வந்து
ப்ரொடக்டிவா நம்ம கண்டிப்பா எங்கேயுமே நம்ம யூஸ் பண்றதில்ல. ஆக்சுவலா வந்து ஒரு எந்த ஒரு ஆக்டிவிட்டிக்கும் ஒரு எக்ஸாக்டா நீங்க சொன்ன மாதிரி குவாலிட்டியா ஒர்க் பண்ணோம்னா அதோட டைம் பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப மினிமலா இருக்கும். ஒண்ணும் இல்ல, காலையில இருந்து சாயந்தரம் வரையும் நீ என்ன வேலை பார்த்திருக்க அந்த டைம் கரெக்டா லிஸ்ட் அவுட் பண்ணி சொன்னா கண்டிப்பா ஒரு 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 மணி நேரத்துக்கு வேலை கூட இருக்காது. கண்டிப்பா சார். நீ- நீங்க இது வந்து நானே வந்து எல்லா இடத்துலயுமே பார்த்திருக்கேன். பாத்தீங்கன்னா அதாவது ஒரு 8 ஹவர் ஜாப்ல என்னென்ன ஆக்டிவிட்டி நீ பண்ணிருக்க எங்க லிஸ்ட் அவுட் பண்ணுப்பா அப்படின்னு சொன்னா யாருமே வந்து ஒரு 2-3 ஆக்டிவிட்டி தான் அதுல வந்திருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா அந்த 2-3 ஆக்டிவிட்டி வந்து வித்தின் அவருக்கு தான் நம்மளால ஜஸ்டிஃபை பண்ண முடியும். ரிமைனிங் 8-7 ஹவர்ஸ் வந்து we cannot justify. அது எல்லாமே வேஸ்ட் ஆஃப் டைம் மாதிரி தான் இருக்கும். இது வந்து நான் எல்லா இடத்துலயும் எல்லா லெவலையும் பார்த்துருக்கேன். இவங்க நம்ம என்னதான் அஜெண்டா போட்டு ஒர்க் பண்ண இன்னைக்கு வந்து இதுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வாய்ஸ் பிரேக். ஓகேங்க சார். நான் சொல்றேன், எக்ஸ்பிளைன் பண்றேன் சார். அது மட்டும் அது நம்ம வந்துட்டு ப்ராப்ளம் எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஒரு அஜெண்டா ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். உடனே இந்த ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்துட்டு நம்ம சொல்லுறோம் அது பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனா அஜெண்டாவும் இந்த டைம் அலகேஷனும் வந்துட்டு ஒர்க் ஆகாது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த பீப்புளோட மைண்ட் செட் நம்ம சேஞ்ச் பண்ணணும். அதுதான் இம்பார்ட்டன்ட். அதுதான் நம்ம லீடர்ஷிப். இந்த குவாலிட்டிங்கிறது நீங்க வந்துட்டு இம்ப்ளிமெண்ட் பண்றதை விட உங்களுக்குள்ள இம்ப்ளிமெண்ட் பண்றதை கீழே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்றாங்களோ அதே டைம் வந்து நமக்கு ஸ்பெண்ட் பண்ணணும். அப்ப அவங்க உங்களுக்கு கீழே ஒர்க் பண்றாங்க அப்படின்னா நீங்க எந்த அளவுக்கு அதே டைம் தான் நீங்க அவங்களுக்கு அவேர்னஸ் பார்த்துட்டே இருக்கணும். ஸ்கிரீன் பார்த்துட்டு தான் இருக்கணும். இவ்வளவு ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஹையர் இதெல்லாம் நீங்க பார்த்துட்டே இருப்பீங்க. ஸோ நம்ம அந்த குவாலிட்டி வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணா அவங்களுக்கு வந்துட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்றதா, வேற ஒண்ணுமே இல்லை. சின்ன எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு சொல்ல விரும்புறேன். அதை யூஸ் பண்ணது தான் என்னுடைய சைட்ல நான் வந்துட்டு குவைத்தில் இருக்கும்போது யூஸ் பண்ணதான். பேசிக்கா ஒரே விஷயம், டெக்னீஷியன் நானும் என் ஃப்ரெண்டு தனித்தனி ஆளுக்கு ஒரு சைட்டு தான். யாரு டெக்னீஷியன் யாரு வந்தாலும் நான் வந்துட்டு கேபிள் வந்துட்டு லக் அடிக்கிறது, கேபிள் ஃபெருல் போடுறது, இது டைட்னஸ் பண்றது, சிட்டி டைட்னஸ் பண்றது ஃபர்ஸ்ட் நான் அவர் உட்கார வச்சுக்கிட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் சொல்லி கொடுப்பேன். இது பண்ணுவேன் அப்படின்ட்டு ஃபுல்லா ஒரு பேக்கு ஃபுல்லா நான் பண்ணிடுறேன். டைட்னஸ் பண்றது, சிட்டி லிங்க் இப்போ டைட்னஸ் பண்ணணும், இந்த ஸ்க்ரூ எடுத்து பண்ணணும், இந்த டைமுக்கு 8 மணிக்குன்னா நீ என்னை எதிர்பார்க்கணும், கரெக்டா வந்துட்டு ஆஜராயிடும், உள்ள நீ பாட்டுக்கு இது பண்ணிடணும், முன்னாடியே என்ன பண்ணணுன்றது கிளியரா சொல்லிடுவேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு புதுசா, அதாவது புதுசா இருக்கலாம், நீ எக்ஸ்பீரியன்ஸா இருக்கலாம், யாரா இருந்துட்டு போகலாம். ஆனா நான் ஃபர்ஸ்ட் அந்த வேலையை ஃபுல் அண்ட் ஃபுல்லா செக் பண்ணி காமிச்சிடுவேன். எப்படி ஃபெருல் போடணும், எப்படி லக் அடிக்கணும், எந்த மாதிரி பண்ணுங்கிறது, எந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்றதுங்கிறத பார்த்துட்டு கரெக்டா போட்டோ காமிச்சு இந்த மாதிரி பண்ணும் அப்படின்ட்டு வரிசையா வைக்கணும், ஃபெருல் தெரியுமா வைக்கணும் அப்படின்ட்டு ஃபுல்லா காமிச்சிடுவேன். அது அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், ரீஒர்க் ஆகாது. என்னுடைய ஜாப் வந்துட்டு பாத்தீங்கன்னா இனிஷியலா எங்களுக்கு வந்து கமாண்ட் ப்ராப்பரா செஞ்சு காமிச்சிருவேன். அதுக்கப்புறம் காலையில நான் வரதுக்கு முன்னாடி இதெல்லாம் பண்ணிடணும். நான் வந்துட்டு பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், கரெக்டா 2 மணி தான் ஒர்க் கரெக்டா அலைன் பண்ணிட்டு நான் வந்துட்டு 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு மற்ற ஒர்க்கு கரெக்டா அலைன் பண்ணி வச்சிருவேன். எல்லாத்துக்கும் அலைன் பண்றது தான் மெயின் ஜாப் என்னது, கரெக்டா பண்ணி வச்சிருவேன். ஆனா நான் என் சைட்டை வந்துட்டு 2 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாத்தையும் ஓட்டி எதுவும் இருக்காது, கரெக்டா முடிச்சுட்டு போயிடுவேன். ஆனா என்னுடைய ஃப்ரெண்டு சைட்ல இன்னொரு சைட்ல பாத்தீங்கன்னா அது வந்து கொஞ்சம் டிலே ஆகும். டிலே ஆகும்னா எப்படி ஒரு ஈகோ கிரியேட் ஆயிருச்சுங்களேன், நான் ஏன் போயிட்டு அந்த ஒர்க் நான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஈகோ கிரியேட் ஆயிரும். அவ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க மேல இருந்துட்டு இப்படி பண்ணு அப்படி பண்ணு சொல்லுவாங்க. அப்படி பண்ணி இப்படி பண்ணும்போது அவங்க வந்துட்டு ஒரு இது ஆகி போயிருது, கூட இருந்து பணம் வைக்கிறாங்களே அப்படின்ட்டு ஒரு ஈகோ கிரியேட் ஆயிரும். அதனாலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா டிலே ஆகும். அந்த ஈகோ பிரேக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா அவங்க வேலை செய்யறதுக்கு முன்னாடி நான் செஞ்சிருவேன் ஃபுல்லாமே. அப்படிங்கும்போது நம்ம வந்துட்டு டேரக்டா ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் சொல்லிடுவாங்க, இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும்னு சொல்லிடுவேன். ஸோ வேற மாதிரி அவ ஐடியா கேட்பேன், வேற எந்த மாதிரி பண்ண போறீங்க, உங்க ஐடியா என்ன அப்படின்னு கேட்பேன். ஸோ அந்த ஐடியா நமக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தாலும் அதை பண்ண வைப்பேன். ஸோ 2 வகையில, ஒன்னு நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுவேன், இல்ல உன்னுடைய ஐடியா என்ன, உங்களோட ஐடியா என்ன, அதை வந்து இது பண்ணுங்க, எப்படி பெஸ்டா இருக்கும் அதை வந்துட்டு சூஸ் பண்ணிட்டு அதை எக்ஸிக்யூட் பண்ணுவேன். ஸோ அதான் மெயின் வந்துட்டு என்னுடைய இது. அதே மாதிரி டைம் அலகாட் பண்றத விட என்னை எதிர்பார்க்காம இந்த வேலையை ஃபர்ஸ்டே வந்துட்டு ஒரு நாளைக்கு முன்னாடியே இந்த வேலையை பண்ணணும்ட்டு சொல்லிடுவேன். ஸோ அப்படிங்கும் போது அவங்க ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு நமக்காக எதிர்பார்க்க மாட்டாங்க, அவங்க வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்துட்டு எஜுகேட் பண்ணிடுறோம்னு வச்சுங்களேன், கிளியரா என்னென்ன பண்ணணுன்ட்டு. பிரிண்ட் அவுட் இருந்தது கூட, அதாவது நம்ம இது வந்து டிப்ளமோ முடிச்சிருப்பாங்க, ஐடி முடிச்சிருப்பாங்க, என்னுடைய ரிப்போர்ட்டு பிரிண்ட் அவுட் எடுக்கிறது கூட இங்க எடுத்துருவாங்க.
ஒர்க் இல்லைன்னா அந்த பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு கூட கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிருவாங்க. இந்த ரிப்போர்ட் இந்த பேக் இந்த ரிப்போர்ட் எடுக்கணும், இந்த ரிப்போர்ட் நீங்க பண்ணணும் அப்படிங்கிற அளவுக்கு கூட நான் சொல்லி கொடுத்துருவேன். அப்புறம் என்ன பண்ணணும், நம்ம ப்ராப்பராக அவங்களுக்கு எஜுகேட் பண்ணும்போது அந்த ஈகோ வந்துட்டு பிரேக் பண்ணும். நமக்கும் அவங்களுக்கு ஈகோ பிரேக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு எம்பத்தி கிரியேட் ஆயிரும். ஸோ அவங்களுடைய வேலையை புரிஞ்சிக்க முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நமக்கு தெரிஞ்சிடும். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னு ஆஃப்லைன் ஈவெண்ட்ல உங்களுக்கு ஒரு கிரெடிபிலிட்டி அத்தாரிட்டி கிரியேட் ஆகும். யூ கிரியேட் யுவர் கிரெடிபிலிட்டி அத்தாரிட்டி. இப்போ நம்ம ஒர்க் பண்ணுறோம், நம்ம கம்பெனியில் நமக்கு தெரியும் ஒரு அத்தாரிட்டி இருக்கும், ஒரு கிரெடிபிலிட்டி இருக்கும். ஓகே, இந்த பர்சன் இந்த வேலை செய்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷல் ஒரு அப்பீரன்ஸ் இருக்கும். ஆனால் வெளியில் நமக்கு இருக்குமானா இருக்காது சார். இருக்காது. சார் மாலைமணி சார், இருக்காது. நாகராஜ், விக்னேஷ், கார்த்திக். கண்டிப்பா தெரியாது சார். தெரியாது. யாரெல்லாம் அவேர்னஸ் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அவேர்னஸ் இல்லாதவங்களுக்கு கண்டிப்பா நம்மளை தெரியாது. பத்தி தெரியும். நம்மளை பத்தி தெரியாது. நாகராஜ் வாய்ஸ் கேக்குதுங்களா? விக்னேஷ்? எஸ் சார். இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய பீப்புள் கிட்ட அழகா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது நான் இந்த மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு ஸ்பெஷலா தெரியும் அப்படிங்கும் போது நமக்கு கிரெடிபிலிட்டி அத்தாரிட்டி கிடைக்குது. கண்டிப்பா அதே மாதிரி நான் ஒவ்வொரு இடத்துக்கு போவேன், சோசியல் வெளில போய் ஈவெண்ட் ஆஃப்லைன் ஈவெண்ட் போகும்போது எல்லாத்தையும் பழகிறது. மல்டிபிள் பேர் வருவாங்க, நார்த் இந்தியாவில இருந்து எல்லாரும் வருவாங்க, சில பேர் ஃபாரின் இருந்து கூட வருவாங்க. அவங்க டிஸ்கஸ் பண்ணும்போது இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது நம்மளை பத்தி அவங்களுக்கு தெரியணும் அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஆனா அவங்க என்ன பிலீவ் பண்றாங்க அந்த விஷயம் தான் நமக்கு தேவை. அதே மாதிரி நீங்க வந்துட்டு ஒரு ஆஃபர் பண்ணலாம், ஒரு ஸ்பெசிபிக் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். இதுதான் இம்பார்ட்டன்ட். நம்ம ஒரு ஸ்பெசிபிக் ப்ராப்ளம் அதை சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆஃபர் பண்ண முடியும் உங்களால. அதே பாருங்க, இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு பிக்கஸ்ட் டர்னிங் பாயிண்ட். இதான் வந்துட்டு பிக்கஸ்ட் டர்னிங் பாயிண்ட். இப்போ நீங்க ஒரு ஸ்பெஷலிஸ்டா இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு வந்துட்டு என்ன ஸ்பெஷலிஸ்ட் தெரியாது. ஆனா இதுல மைண்ட்ல வந்துட்டு ஏத்திட்டு கன்யூஸா 100% வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த ஒரு ஃபீலிங் கிரியேட் ஆகும்ல, அந்த எனர்ஜி, அந்த ஃப்ரீக்வன்சி, அந்த வைப்ரேஷன் கிரியேட் ஆகும்போது நீங்க அதை அட்ராக்ட் பண்ணுவீங்க. அது உங்களுக்கு தேடி அலைன் ஆகும் 100%. புரியுதுங்களா? மாலிமணி சார், நீங்க ஒரு வீடியோ போடும்போது உங்களுக்கு வீடியோ போடும்போது ரங்கநாத் சார் வீடியோ போடும்போதும் அந்த பாசிட்டிவ் எனர்ஜி போடும்போது உங்களுக்கு அந்த ஃபீல் கிரியேட் ஆகுது இல்லைங்களா சார்? கண்டிப்பா சார். கண்டிப்பா கிரியேட் ஆகல. அது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம எனர்ஜி வந்து ரிலீஸ் பண்றோம். பாசிட்டிவ் எனர்ஜி வைப்ரேஷன் கிரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா, அதே நான் சொல்ல என் ஃப்ரெண்டு அதே மாதிரி தான், அது 100% ஃபாலோ பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்சஸ், நிறைய சேஞ்சஸ் ஆகுது. ஸோ அதை வந்துட்டு நம்ம ஃபாலோ பண்ணணும். அதாவது நம்ம வந்துட்டு மெயின் பர்பஸ் என்னதுன்னு அப்புறம் ஐடென்டி பண்ணணும். ஒரு ஸ்பெசிபிக் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனா நம்ம இருக்கிறது தான் நமக்கு மெயின் இம்பார்ட்டன்ட். நம்மளோட டைம் வந்துட்டு குவாலிட்டி. இப்போ நீங்க சொன்னல, நான் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்றோம், நம்ம கீழே பல டெக்னீஷியன் ஒர்க் பண்றாங்க அப்படின்னா ஒவ்வொரு டெக்னீஷியன் பத்தியும் நம்ம வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். அவங்க மைண்ட் செட் என்ன, எப்படி இருக்காங்க, எந்த மாதிரி வேலை செய்வாங்க, எப்படி ஈகோவோட நம்ம இருப்பாங்க, ஒரு வேலையை வந்துட்டு எப்படி பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு குவாலிட்டியோட நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அலைன் பண்ணிக்குவோம். சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயத்துக்கு வந்து கேட்பாங்க, பர்மிஷன் கேட்பாங்க. நம்ம வந்துட்டு சில டைம் இந்த ஒர்க் இருக்கு ஏன் கிளம்புற அப்படிம்போம். வேற ஒரு ஆள் வந்துட்டு நிறைய கம்பெனி நடக்கக்கூடிய ஒரே விஷயம் என்ன தெரியுங்களா, டெக்னீஷியன்ல இந்த ப்ராப்ளம், இந்த ஒர்க்குக்கு வந்து இவர் இருப்பாரு, இன்னொரு ஒர்க் இன்னொருத்தர் இருப்பாரு. சப்போஸ் ஒரு ப்ராப்ளம் வந்துடும், கரெக்டா இவர் வந்துட்டு ஒரு வேலைக்கு போகணும்னு நினைப்பாரு. அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா கிராஸ் ஆகும். இந்த வேலைக்கு நீங்க தான் பண்ண போறீங்க, நீங்க எங்க வெளில போக முடியாது அப்படின்னு ஒரு கிராஸ் ஆகும் போது அதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா ஈகோ ப்ராப்ளம் கிரியேட் ஆகும். ஸோ அதை எல்லாமே நம்ம வந்துட்டு நம்ம கீழே இருக்க ஐடி பண்ணி ப்ராப்பரா அனலைஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்போனா இந்த வேலையை இன்னொருத்தருக்கு வந்துட்டு நம்ம அலைன் பண்ணணும், அது ப்ராக்டிஸ் கொடுக்கணும், ட்ரைனிங் கொடுக்கணும். அதை நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்ம பில்டப் ஸ்கில் வந்து டெவலப் ஆயிரும். ஒரு மேன் பவரை 100% மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு திறமை வந்துடும். இது எத்தனை பேர் ஃபீல் பண்ணிக்கிறீங்க? எத்தனை பேர் எத்தனை சைட்ல ஒர்க் பண்ணி போது ஃபீல் பண்ணிக்கிறீங்க? நீங்க ஃபீல் பண்ணிக்கிறீங்க? மாலிமணி சார்? சார் நமக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு சார், அதனால
டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பீப்புள், டிஃப்ரெண்ட் Different கைண்ட் ஆஃப் சைக்காலஜி experience. ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா வந்து நீங்க சொன்ன மாதிரி வந்து இதுல கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருக்காங்க. அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து அவங்களோட மைண்ட் செட்டை வந்து நம்ம ரீட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டிப்ளமேட்டிக்கா ஹேண்டில் பண்ணா மட்டும்தான் நான் வந்து சக்சஸ் பண்ண முடியும். ஸோ கண்டிப்பா ஜஸ்ட் சார். லைக் தட் ஒன்லி நாலேஜ் இது மட்டுமே நம்மளுக்கு வந்து ஒரு லீடர்ஷிப்க்கு வந்து அது மட்டுமே போதாது. இட் இஸ் நாட் எனஃப் ஹேவிங் நாலேஜ். பீப்புளோட மைண்ட் செட்டு, பீப்புளோட அவங்களோட லெவலுக்கு நம்ம போகணும். அவங்களுக்கு என்ன கேப் இருக்குன்னு பார்த்து அதை அட்ரஸ் பண்ணணும். அப்பதான் நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இதுல வந்து நிறைய விதங்கள் இருக்கு. ஒரு டைப் ஆஃப் பர்சன் வந்து அதே மாதிரி வந்து எல்லாரும் இருக்க மாட்டாங்க. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஆமா. பீப்புளுக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நீங்க வந்து சொல்யூஷன்ஸ் வந்து நீங்க ஹேண்டில் பண்ணணும். அதே மாதிரி காமனா ஒரு விஷயம் கரெக்டா ஹேண்டில் பண்ணலாம் சார். எப்படின்னா கைண்ட்னஸ், அது சொல்லுவாங்களா, ஓகே, அதாவது என்ன ஒரு ஒரு ஃபோர்ஸா ஒரு விஷயத்தை கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அதை வந்துட்டு கைண்ட்னஸா ஹேண்டில் பண்ணி, சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஓகே கைண்ட்னஸ் சொன்னா ஏத்துக்குவாங்க. சில பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபோர்ஸா சொல்லி அதை ஹேண்டில் பண்ண வைக்கணும். புரியுதா சார்? கண்டிப்பா அதுதான் கண்டிப்பா. So, அதுதான் அந்த எல்லாருக்கும் விஷயத்தை எல்லாருக்கும் எல்லாமே வந்து ஒரே சொல்யூஷன் எல்லாருக்கும் அப்ளிகபிள் ஆகாது. அதனால ஆமா சார். வந்து சில பீப்புள் வந்து அவங்களோட அவங்கள வந்து ஒரு பாசிட்டிவா அவங்கள வந்து நீதான் இதுக்கு வந்து அவங்களோட ஸ்ட்ரென்த்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்க இதை சொன்னா அது வந்து அவங்க வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்றதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஹேண்டில் பண்ணணும். ஒரு சிலர் வந்து நீங்க என்னதான் சொன்னாலும் அவனுக்குன்னு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அந்த மைண்ட் செட்டை வந்து அதை மாத்துறது ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அப்ப அந்த மாதிரி டயத்துல நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அவன்கிட்ட எப்படி ஹேண்டில் பண்ணா அவன் இந்த வேலையை பார்ப்பான் அப்படின்றத நம்ம கரெக்டா ரீட் பண்ணி கரெக்டா பண்ணா மட்டும்தான் அதை வாங்க முடியும். ஸோ Okay பட் sir. ஆனா எல்லாத்துக்கும் சொல்யூஷன் இருக்கு. ஆமா சார். ஆனா இந்த இருக்கு, மாதிரி நம்ம ஹேண்டில் டிஃபிகல்ட்டான பண்ற விதம் தான். ஆமா சார். இன்னொரு சொல்யூஷன் சொல்றேன் சார். இந்த மாதிரி டிஃபிகல்ட் டைம்ல அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் அப்படின்னா நீங்க என்ன சொல்யூஷன் ஆஃபர் பண்ணீங்க? காமனா ஒரு சொல்யூஷன். காமனா ஒரு சொல்யூஷனா ஃபர்ஸ்ட் வந்து பண்ண வேண்டியது வந்து நம்ம வந்து எல்லா டீமையும் நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு இம்ப்ரெஷன் கிரியேட் பண்ணணும். நாம வந்து ஃபர்ஸ்ட் வந்து எல்லாரையும் கிட்ட இருந்து நம்ம ரீட் பண்ணணும். அந்த எல்லாரும் சொல்றத ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணணும். அவங்க என்ன நல்லதோ கெட்டதோ அதை வந்து அக்செப்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம கீழே வேலை பார்க்குறவங்களோட ஐடியாவை வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும், லிசன் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம கரெக்டா பண்ணாலே ஒரு 50% வந்து நம்ம அச்சீவ் பண்ணிடலாம். ஆமா சார். நம்ம சொல்றது மட்டும்தான் அவங்க செய்யணும்னு நினைச்சோம்னா அது நடக்காது. ஆமா சார். ஆனா நீங்க சொன்னது 50% கரெக்ட். இன்னொரு 50% என்ன தெரியுங்களா? ஆமா, காமனா ஒரே விஷயம் தான். நம்ம வீட்டுல அன்றாட பார்க்கக்கூடிய ஒரே விஷயம் தான். நம்ம குழந்தை ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிச்சுன்னா அது நம்ம கிட்ட வந்து சொல்றதோ இல்லையோ நம்ம அப்ரிசியேட் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கா அதை வந்துட்டு சைலண்ட் பண்ணிடலாம். அது நம்ம சொல்ற விஷயம் வேலையை 100% நம்ம சொல்ற வேலையை செய்யும். அந்த ஒரே ஒரு ஃபார்முலா மட்டும்தான் அப்ரிசியேஷன். கரெக்டான டைம்ல கரெக்டான பிளேஸ்ல அவங்களுக்கு அப்ரிசியேட் பண்ணிட்டீங்கன்னா நீங்க வந்து எந்த ஒர்க் சொன்னாலும் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்க வந்துட்டு எங்களை ஃபோர்ஸ் பண்ண கூட அவசியம் கிடையாது. நீங்க ஆர்டர் பண்ண அவசியம் கூட இருக்கணும் கூட அவசியம் கிடையாது. ஆனா ஒரே ஒரு ஒர்க் அப்ரிசியேஷன். அவங்க வேலை செஞ்சு முடிச்சிட்டாங்களா உடனே அப்ரிசியேட் பண்ணணும். அப்புறம் நிறைய பேர் குரூப்பா இருக்காங்களா அவங்க கூப்பிட்டு செம சூப்பர் பண்ணிட்ட அப்ரிசியேஷன் பண்ணணும். அதாவது நம்மளுடைய ஒர்க் ஜாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹையர் அத்தாரிட்டி இருக்கிறவங்களுக்கு அப்ரிசியேஷன். நம்ம கீழே இருக்கிறவங்கள அப்ரிசியேட் பண்ணிட்டே இருக்கணும். ஏதாவது தப்பு பண்ணிட்டாங்களா அந்த தப்பை எலிமினேட் பண்ணிட்டு நீ இதை சூப்பரா பண்ணிட்டுப்பா அப்படின்ட்டு இதை சூப்பரா பண்ணிட்டாங்க செம பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு அப்படியே தனியா கூட்டு போயிட்டு இந்த மாதிரி அடுத்தது மாத்திடுன்னு சொல்லலாம். இது வந்துட்டு எனக்கு நடந்த ஒரு விஷயம் தான். இல்ல கண்டிப்பா இது வந்து 100% அக்செப்டபிள் சார். இது வந்து உண்மையிலே இதுதான் வந்து பிராக்டிக்கல் சொல்யூஷன். ஆமா, ஒரே ஒரு சொல்யூஷன் தான். இது வந்துட்டு எந்த சொல்யூஷன் பண்ண தேவையில்ல. அப்ரிசியேஷன்ங்கிற ஒரு பண்ணிட்டாவே ஆட்டோமேட்டிக்கா ஹேண்டில் பண்ணு. அதுக்கு தேவை அவங்களுக்கு ஃபீட்பேக் வந்துட்டு தனியா கொடுத்துடணும். வேற ஒண்ணும் தேவை. கண்டிப்பா இதை வந்துட்டு நான் பிராக்டிக்கலா வந்துட்டு நான் ஒரு சீனியர் இவர்கிட்ட இருந்து கத்துக்கிட்டு தான். எப்ப 11th சார்ஜ் ஆகுது அப்போ வந்து பாத்தீங்கன்னா பிரேக்கர் எல்லாம் போட்டாச்சு உள்ள. ஒரு ஒர்க் மட்டும் பண்ணல. பிரேக்கர் இல்ல சிவிடி எல்லாம் போட்டாச்சு. சிவிடிக்கு எடுத்து கொடுக்கல.
அப்போ வந்துட்டு எல்லாருமே கஸ்டமர்லாம் இருக்காங்க, நாங்க தான் இன்ஜினியரு. அப்போ உள்ள வந்துட்டு ஸ்பார்க் ஆயிடுச்சு. என்ன ஸ்பார்க் ஆயிடுச்சு அப்படின்ட்டு உள்ள வந்து பார்க்கும்போது சிவிடிக்கு இடத்த கொடுக்கல. உடனே வந்துட்டு எங்களுடைய கான்ட்ராக்டர் இருக்காங்களா, அவர் ஹெட் வந்துட்டு ஓகே இதுக்கு இன்ஜினியர் ஆல்ரெடி சொல்லியிருப்பாங்க, டெக்னீஷியன் கரெக்டாக பார்க்க மாட்டாங்களாட்டிருக்கு, சீக்கிரம் பாருங்க, குயிக்காக பாருங்க. ஓகே சார், அதெல்லாம் வேலை முடிஞ்சிடும், நீங்க ஒரு பிரச்சனை இல்லை பாருங்க சார், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்ட்டு உடனே சைலண்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு உடனே எடுத்து உடனே பண்ணாங்க, போட்டாச்சு. ஏன்னா அந்த விஷயம் நடந்துச்சு, அது பெருசு பண்ண அவசியம் கிடையாது. அது கரெக்ட் solve கரெக்ட் வி பண்ணிட்டு ஷுட் நாட் ஆர்கியூ அட் த பர்டிகுலர் argue டைம். வந்துட்டு எலக்ட்ரிக்கல்ல அந்த ஆர்கியூ டைம்ல பண்ணக்கூடாது. பண்ணக்கூடாது. ஆமா சார். கரெக்ட் கரெக்ட் அது வந்துட்டு கரெக்ட் அதுதான் நம்ம லீடர்ஷிப். அதுதான் லீடர்ஷிப். அதாவது ஆமா சார். இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு நடந்திருக்கு நிறைய. நானும் அதை ஹேண்டில் பண்ணியிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி வந்து இது எப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னா, எப்போ அந்த மாதிரி ப்ரெஷர் பில்டப் ஆகும்னா, ஒரு டிஎன்இபி அத்தாரிட்டி கவர்மெண்ட் அபிஷியல்ஸும் வந்திருப்பாங்க மேபி அதை எனர்ஜைஸ் பண்றதுக்கு. ஸோ அந்த முக்கியமான இது ஒரு பூஜை கண்டக்ட் பண்ணுவாங்க. அது பண்ணிட்டு எனர்ஜைஸ் பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக் நடந்தது அப்படின்னா தட் வில் கிரியேட் பேட் இம்ப்ரெஷன். அதுக்காக ஆமா என்ன சார். பண்ணுவாங்க அந்த டைம்ல அவங்க உண்மையிலே லீடர் இது ஒன்றும் கிடையாது ஒரு சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டா அவங்களும் கிளைண்ட்டும் ஒன்றும் பெருசா எடுத்துக்கிற போறதில்ல. ஆனா அதே அந்த இடத்துல வச்சுட்டு நம்ம நெகட்டிவா ஆர்கியூ பண்ணோம்னா அங்க ஒன்றும் மேற்கொண்டு வந்து அது வந்து வளர்க்கறதுக்கு பதிலாக அதை அப்பயே கில் பண்ணிடணும், அதை அதே ஹேண்டில் மாதிரி பண்ணணும், அவ்வளவுதான். ஆமா சார். இன்னொன்று நடந்துச்சு, இதை வச்சுதான் வேற ஒரு விதமா நான் வந்துட்டு ஹேண்டில் பண்ணேன். இன்னொரு சைட்டுக்கு அனுப்பிட்டாங்க சார்ஜ் பண்றதுக்கு. ஏன்னா சைட்டை பத்தி கரெக்ட் தெரியாது, ஏன்னா கம்ப்ளீட் ஆயிடுச்சு சொன்னாங்க. ஆனா நான் எப்பயுமே ஒரு திங்க் பண்ணிட்டு இருப்பேன், பேனல் சைடு ஓகே எல்லாம் பண்ணியிருப்பாங்க, ஆனா எக்யூப்மெண்ட் சைடு என்ன பண்ணாங்க நமக்கு தெரியாது. உடனே என்ன பண்ண, கரெக்ட் டிரான்ஸ்ஃபார்ம் சைடு எல்லாமே செகண்டரி எல்வி சைடு ஹெச்வி சைடு எல்லாம் ஓப்பன் பண்ணுங்க, நான் கிளியரன்ஸ் இருக்கா ப்ராப்பரா இருக்கான்னு செக் பண்ணிட்டுன்னு எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஜம்பர் கனெக்ட் பண்ண மாட்டாங்க, அது கீழே டச் ஆயிட்டு இருக்கு. கரெக்ட் அதை கரெக்ட் உடனே கரெக்ட் இது ஓகே நடக்கும். நான் என்ன சொன்னேன், உடனே க்ளீன் பண்ணிட்டு போடுங்க. ஏன்னா நான் இன்னொரு அந்த இன்ஜினியர் சொல்லிருக்கலாம், ப்ளேம் பண்ணிருக்கலாம், ஆனா அதை பண்ணல. உடனே க்ளீன் பண்ணிட்டு உடனே டக்குன்னு க்ளீன் பண்ணாங்க, கனெக்ட் பண்ணாங்க, வேலையை முடிச்சிட்டாங்க. அதாவது கரெக்ட் அது கரெக்ட் இது அது இது இது எனக்கு ஒரு ரீசெண்டா இப்போ ஒரு இது இப்போ நீங்க சொன்ன சினாரியோ ரீசெண்டா நடந்தது. ஒரு ஒரு 33 கேவி லைன் வந்து சப்ளை வாங்கினேன். 11 கேவி இருந்தது, 33. இது என்ன ஆகும்னா நார்மலா வந்து அந்த எண்ட் டெர்மினேஷன் வந்து கடைசியா ஃபைனலா தான் பண்ணுவாங்க. ஓகே எண்ட் ஆமா சார். டெர்மினேஷன் எல்லாமே செக்கிங் எல்லாமே பண்ணிட்டு அந்த நேரம் பாத்தீங்கன்னா நைட் ஆயிடுச்சு, மறுநாள் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ அந்த சூப்பர்வைசன் பண்ண ஆள் வந்து இன்னொரு சைட்டுக்கு போயிட்டார். ஸோ அந்த இது பாத்தீங்கன்னா எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணுடான்னு சொல்லி சார்ஜ் பண்ணா அவுட்புட் வரல. பட் பை அது வந்து ஒரு அது ஸ்கில் என்னன்னா நார்மலா வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணல அப்படின்னா ஒண்ணுக்கு ஒண்ணு வந்து ஐசோலேட் பண்ணி நார்மல் பொசிஷன்ல வச்சதுனால தப்பிச்சது. ஆமா ஓகே அது வந்து ப்ராப்பரா எப்பயுமே நம்ம வந்து ரெண்டாவது வேலை பார்க்கல அது எனி டைம் இந்த மாதிரி அந்த அவேர்னஸ் இருந்தது அப்படின்னா கண்டிப்பா வந்து அதை பண்ணதுனால அன்னைக்கு தப்பிச்சோம். ஆனா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கேப் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஒரு வேலையை வந்து 2-3 பேர் அந்த இடத்துல இன்வால்வ் ஆகும்போது இந்த குழப்பங்கள் நடக்கும். ஆமா சார். ஒரு ஆள் மெயின் எலக்ட்ரிக்கல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆள் கீழே கரெக்டா அந்த ஒர்க் நடக்கணும், நம்ம ஒரு செக் பண்ணிக்கணும். கரெக்டா நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா அலைன் பண்ணியாச்சா, ஒரு தடவை போட்டோ எடுத்து வச்சுட்டு கிளியரா பார்த்துட்டுனா வேலை முடிஞ்சுச்சு. ஆக்சுவலா என்னன்னா அவர் வந்து கிட்டத்தட்ட 65 இயர்ஸ் ஓல்டு. அந்த சூப்பர்வைசன் பார்த்தவரு 65 இயர்ஸ் ஓல்டு. அவர் வந்து இந்த இதை பார்த்துட்டு போயிட்டு 2 நாள்ல இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் வரல. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதை வந்து சார்ஜ் பண்ண அதுக்கப்புறம் 1 வீக் கழிச்சு சார்ஜ் பண்றோம். ஆனா அவர் வந்து ஒரே ஒரு விஷயம் நல்ல விஷயம் பண்ணது என்னன்னா அவர் இருந்து சொல்லியிருக்காரு இதை வந்து ஐசோலேட் பண்ணி அதை ஐசோலேட் பண்ணி வைன்னு அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல. அதனால ஆமா கண்டிப்பா வந்து அதை பார்த்துட்டு நாங்களே வந்து அப்ரிஷியேட் பண்ணோம். ஓகே பட் இவரோட ஒர்க்கு வந்து அவ்வளவு ஜெனுவனா இருந்திருக்கு, ஒரு கரெக்டா ப்ராப்பரா பண்ணதுனால நம்ம தப்பிச்சோம். ஏன்னா ஆக்சுவலா சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி கன்ஃபர்மேஷன் பண்ணிருக்கணும். பட் எல்லாருமே வந்து ஓகே அவர் பார்த்துட்டாரு கண்டிப்பா எல்லாமே கொடுத்துருக்காங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு சார்ஜ் பண்ணும்போது தான் தெரியுது அவுட்புட் வரல. அப்படி பார்க்கும்போது ஒவ்வொரு தடவைக்கும் சார்ஜ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்மர் சைடும் சரி ஃபீடர் சைடு சரி ஓப்பன் பண்ணி கிளீன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிட்டா அது பெட்டர் நமக்கு. அது வந்து மேஜர் ஜாப் சார். அதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 போல்ட் இருக்கும்.
ஆமா ஆமா அது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா அது நம்ம ஆல்ரெடி ரெடி அது பண்ணி வச்சுட்டா பிரச்சனை இல்ல. புதுசா ஆ, போனா நாம செக் பண்ணும். பழசா தேவையில்லை. கண்டிப்பா புதுசா போனோம்னா நாம அதை செக் பண்ணணும். ஏன்னா நம்ம ஏன் செக் பண்ணல அப்படின்னு நம்மள ஒரு திடீர்னு நம்மள கேட்பாங்க. கண்டிப்பா 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 இது வந்து அதனால நம்ம புதுசா போனா நம்ம செக் பண்றது பெட்டர் அது. ஓகேங்க சார். இது வெரி இம்பார்ட்டன்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈவெண்ட் ஆஃப்லைன் ஈவெண்ட் பாத்தீங்கன்னா நான் யாருக்கு அப்படின்னா நம்ம டீமுக்கு தான். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீமுக்கு ஃப்ரீ தான். ஆனா அது ஒரு கிரிட்டீரியா இருக்கு. அது என்னன்னா டோட்டலா வந்து 7 பீப்புள் நமக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுல வந்து தமிழ் இங்கிலீஷ் 2 காம்பிட்டா 7 பீப்புள். அதுல என்னன்னா நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா எலிஜிபிள். நீங்க வந்துட்டு டாஸ்க் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும். என்னென்ன டாஸ்க் கொடுக்குறோமோ அதை நீங்க வந்துட்டு டெய்லி வந்துட்டு என்ன டாஸ்க் அப்படின்னா நம்ம அசைன்மெண்ட் டாஸ்க் தான், வேற ஒண்ணுமே கிடையாது. இதுல வந்துட்டு ரைட்டா தப்பா எதுவும் கிடையாது. நீங்க வந்துட்டு கொடுக்குற அசைன்மெண்ட்டை ஜஸ்ட் டூ இட், தட் இஸ் என்ஃப். அது இருந்தா போதும். நமக்கு வந்துட்டு பர்ஃபெக்டா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்க என்ன பண்ணணும்னா இந்த டாஸ்க் அசைன்மெண்ட் இதை பண்ணணும் அப்படின்னா நீங்க அசைன்மெண்ட் பண்ணி போட்டாவே ஆல்மோஸ்ட் நீங்க வந்துட்டு அந்த டாஸ்க் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். அதுல தப்பு ரைட்லாம் நமக்கு தேவையில்லை. இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா இது ஒரு இன்வெஸ்டர் தான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்களா? நீங்க வந்துட்டு ஒரு இன்வெஸ்டர் மாதிரி தான். நீங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா நிறைய தெரிஞ்சுக்கிறீங்க. அதுல ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறீங்க. அதை வந்துட்டு நீங்க உங்க ஸ்கில் டெவலப் பண்ணிக்கிறீங்க. அதுல வந்துட்டு நாங்க ஐடிபிஎஸ் கிரியேட் பண்றீங்க. அப்பனா நீங்க என்ன அர்த்தம்? நீங்க அந்த ப்ராடக்ட் எல்லாம் செல் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டர் தான். 100% பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டர். உங்க சோர்ஸ் செல் பண்ணக்கூடிய ஒரு இன்வெஸ்டர் ஆயிட்டீங்க. இப்ப நீங்க வந்துட்டு ரெடி தான். நீங்க வந்துட்டு ரெடி. ஓகேங்களா? இதுல எத்தனை பேர் ரெடி? நீங்க வந்து உங்க வெர்ஷன் வந்துட்டு 2.0. அதாவது இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்றதுக்கு நான் கொடுக்க சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. அதாவது 100% ஃப்ரீ தான் அது. அதுல 6 பீப்புள் 7 பீப்புள். ஓகேங்களா? சொல்லக்கூடிய விஷயத்தை வந்துட்டு நீங்க வந்துட்டு இது இது அது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா எல்லாமே உங்க பெனிஃபிட் தான். இப்ப நான் கொடுக்க அசைன்மெண்ட்டும் பண்ண போறீங்க. எல்லாமே நீங்க படிக்கக்கூடிய விஷயமே தான். உங்களோட மைண்ட் செட் சேஞ்ச் பண்ணக்கூடிய நீங்க நான் கொடுக்குற அசைன்மெண்ட் டெய்லி பண்ண போறீங்க. என்னென்ன அசைன்மெண்ட் கொடுக்கணும் அதை அப்லோட் பண்ண போறீங்க, வாட்ஸ்அப் போட போறீங்க. ஸோ ஆக மொத்தத்தில் வந்துட்டுன்னா 100% பெனிஃபிட் உங்களுக்கு தான். நீங்க எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆகிறீங்களோ அதே ரிஃப்ளெக்ட் எனக்கு ஆக போகுது. இது எனர்ஜி எக்ஸ்சேஞ்ச் தான். எனர்ஜி கிரியேட் பண்ணல, எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். நம்ம உங்க எனர்ஜி நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறேன், என்னுடைய எனர்ஜி நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறீங்க. அதை வந்துட்டு 100% அப்படியே கொண்டு போறோம். ஓகே, எத்தனை பேர் ரெடி? இதுல நீங்க தான் சொல்லணும். இப்ப இது சேலஞ்ச் தான், அசைன்மெண்ட் தான், சிம்பிளான அசைன்மெண்ட் தான், பெரிய அசைன்மெண்ட் கிடையாது. பண்ணிடலாம். ஓகே விக்னேஷ், மாலினி சார். கண்டிப்பா பண்ணிடலாம் சார். பண்ணிடலாம். கண்டிப்பா சார். ஓகே ஓகே விக்னேஷ். நாகராஜ். எஸ் சார், எஸ் சார். பண்ணலாம். ஓகே ஓகேங்க. இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம பண்றதுக்கு முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மைண்ட் சேஞ்ச் பண்ணும். அதாவது ஒரு போல்ட்னஸ் கிரியேட் பண்ணும். ஒரு ஃபேஸ், அதாவது நம்ம வந்துட்டு டெய்லி வந்துட்டு என்ன டாஸ்க் அப்படின்னா நீங்க வந்துட்டு 10 செகண்ட் காலையில மதியம் சாயந்தரம் ஒரு 10 செகண்ட் வீடியோ அதை நீங்களே நம்ம வாட்ஸ்அப் குரூப் போறீங்க. ஓகேங்களா? அதுக்கு முதல்ல வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு ஒரு வாட்ஸ்அப் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வாட்ஸ்அப்லயே டைரக்டா போன் மொபைல் எடுத்துட்டு வாட்ஸ்அப் வீடியோ இருக்குங்களா தெரியும் பாத்துருக்கோமோ, கேமரா அதை காமிக்கும் சிம்பிள். அதை கிளிக் பண்ணிட்டு அதுல வீடியோ இருக்கும். அதை கிளிக் பண்ணிட்டு உங்க ஃபேஸ் தெரியுற மாதிரி வச்சுட்டாவே வாய்ஸ் நல்லா கிளியரா கேட்கும். நீங்க பேசுறது நல்லா கேட்கும். அதை நீங்க என்ன ரெக்கார்ட் பண்ண போறீங்கன்னா, அதாவது நான் வந்துட்டு இந்த எலக்ட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இது எலக்ட்ரிக்கல் இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2025ல இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட் ஆக போறேன். இது பர்டிகுலரா நான் வந்துட்டு இதுல வந்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு, இது பண்ண போறேன் அப்படின்னு சொல்ல போறீங்க. சப்போஸ் உங்களுக்கு தெரியல அப்படின்னாலும் நான் வந்துட்டு ட்ரேஸ் அவுட் பண்றேன். 2025 நான் ஒரு ஸ்பெஷலிஸ்டா ஒரு ஃபீல்டு சூஸ் பண்ணிடுவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்ல போறீங்க. 10 செகண்ட். அது எதுக்கு சொல்றீங்க அப்படின்னா உங்க ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு உங்களுக்குள்ள இருக்க ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு ரிமூவ் பண்றதுதான். நீங்க மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருப்பீங்க, அது வெளில சொல்லாம இருக்கலாம். ஸோ அதை சொல்லும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு 100% நடக்கும். 24 ஹவர்ஸ்லயோ 100% 24 ஹவர்ஸ் நடக்கும். உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் தெரியும். அதுக்கு ரெடி தானே? ஹேம்நாத், விக்னேஷ், நாகராஜ், மாலினி சார். ரெடி சார், ரெடி சார். ரெடி சார், ரெடி சார். ஓகேங்க சார். இப்போ வந்துட்டு ஒரு 10 செகண்ட் வீடியோ மட்டும் போட்டா போதும். ஓகே. ஓகேங்களா? என்ன வீடியோ போறேன்னு உங்க பேர் சொல்லுங்க. ஸ்பெசிஃபிக் பேர் சொல்றீங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இந்த எலக்ட்ரிக் ஃபீல்ட்ல,
நான் வந்துட்டு இந்த ப்ராப்ளம் 2025ல சால்வ் பண்ணி ஸ்பெஷலிஸ்டா ஆக போறேன். எதுக்கு அப்ப சொல்றேன் அப்படின்னா, நம்ம வந்துட்டு படிக்கக்கூடிய விஷயத்த வந்துட்டு நம்ம காலேஜ் படிச்சிருப்போம். ஆனா ஒர்க் பண்றது ரிலேட்டடா இருக்காது. நம்ம இப்ப படிக்கிறது வந்துட்டு எதுக்காக படிக்கிறோம், எந்த பர்பஸ்க்காக படிக்கிறோம் நாம வந்துட்டு ஸ்டார்டிங்ல டிஃபைன் பண்ணிடணும். அதுக்கு ஸ்பெசிஃபிக் கிரியேட் பண்ணணும். அதுக்காக மட்டும் தான் நான் சொல்றேன். ஓகேங்களா? ஓகே. நானே அத போறதான் போறேன். ஓகே ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் மியூட் பண்ணிடுறேன். நான் வந்துட்டு வாட்ஸ்அப்ல போட போறேன். ஒரு 10 செகண்ட் வீடியோ. நீங்களும் அதை ஸ்டார்ட் பண்ணிருங்க. போட்டு நீங்க எஸ் போட்டீங்கன்னா எஸ்ன்னு போடுங்க. அதுக்காக நீங்க வந்து கூச்சப்பட தேவையில்ல. இப்ப நீங்க இந்த ஸ்டார்டிங் இந்த பாயிண்ட் மட்டும் தான் அடுத்த கட்டத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு உந்துதல். மாலினி சார் நீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா அது? கண்டிப்பா சார். changes? கண்டிப்பா சார். ஹேம்நாத், நாகராஜ், கார்த்திக் பாண்டி, விக்னேஷ். சார் பண்றோம் சார். ஓகே. இப்ப போட்டுருங்க. நான் வீடியோ போட்டேன். என்னன்னா நம்ம மெயின் பர்பஸ் என்ன? நான் ஸ்பெஷலா எந்த ஸ்கில் டெவலப் பண்ண போறேன்? அதை 2025ல சால்வ் பண்ண போறேன். மெயின் மெயின் கண்டக்டர் நான் தான் இருப்பேன். அது வந்துட்டு நான் என் பர்பஸ் வந்து நான் வந்துட்டு அவங்களோட ரெசிஸ்டன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிட்டு அவங்களுக்கு வந்துட்டு கிளியர் கிளாரிட்டியோட பாத் கிரியேட் பண்ண முடியும் ஒரு ஜாப் தான் நான் பண்ண போறேன். அது எப்படி போட்டு சொல்லட்டுங்களா? ஒண்ணுமே இல்ல. உங்க பேரு என் பேரு வந்து மூர்த்தி. நான் வந்துட்டு பாத்தீங்கன்னா 2025ல ஒவ்வொருத்தரும் என்னுடைய ஜாயின் பண்ற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் பிகம் ஸ்பெஷலிஸ்ட் ஒரு பர்டிகுலர் ஸ்பெஷலிஸ்ட் ஆக்குறது என்னுடைய மெயின் ஜாப். அதுக்கு அவங்க கூட இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்றது என்னுடைய மெயின் ஜாப். ஸோ அதை போடும்போது என்னுடைய மைண்ட் தாட் எல்லாமே அதில் மட்டும் தான் இருக்கும். ஓகே இவங்க வந்துட்டு ஸ்பெஷலிஸ்ட் ஆக்கணும். ஸோ அவங்களுக்கு என்னென்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கும் குயிக்காக ஸ்டார்டர்ஸ் பார்த்தா அச்சீவ் பண்ணும். ஸோ அதை வந்துட்டு நான் திங்க் பண்ணிட்டே இருப்பேன். ஸோ அதுக்கு என்னென்ன வேலை நடக்குமோ அதுதான் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக எடுப்பேன். ஸோ அதனால தான் நான் ஒவ்வொருத்தரையும் சொல்றது ஸ்பெசிஃபிக்காக பாயிண்ட் அவுட் பண்ணும். ஸோ அந்த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட் அவுட் பண்ணும்போது உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஸோ நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்றதை விட அந்த பாயிண்ட் எடுக்கிறோம்ல அதுவே நம்ம வந்துட்டு கிளாரிட்டி கொடுத்துரும். நீங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயே போடலாம். ஓகே மாலினி சார் போட்டாரு. சார் மாலினி சார் ஆனா உங்களுக்கு வாய்ஸ் கேட்கல சார். நீங்க வாட்ஸ்அப்ல போயிட்டு அதை கிளிக் பண்ணி வச்சுங்களேன். வாட்ஸ்அப்ல அந்த போட்டோ மாதிரி கிளிக் பண்ணிட்டு அதுல போயிட்டு வீடியோ இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஃப்ரண்ட் கேமரா வச்சு போட்டீங்கன்னா நல்லா வாய்ஸ் கேட்கும் சார் உங்களுக்கு. ஆனா இதுல வாய்ஸ் கேட்கல. நீங்க கால்ல போட்ட வீடியோ வாய்ஸ் கேட்கல.
வாட்ஸ்அப்னா நம்ம குரூப்லயே கிளிக் பண்ணிட்டு அப்படியே நீங்க வீடியோ போடலாம். குரூப்லயே கிளிக் பண்ணிட்டு வீடியோ போட்டு அப்படியே ஃப்ரண்ட் கேமரா வச்சு நீங்க போடலாம். நார்மலா ரெக்கார்ட் பண்ணும்போது வாய்ஸ் கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். ரொம்ப கம்மியா கேட்கும். அதே வாட்ஸ்அப்ல போட்டீங்கன்னா இன்னும் அதிகமா கேட்கும் உங்களுக்கு. ஹேம்நாத் மறுபடியும் பண்றீங்களா ஹேம்நாத்? அது என்ன பண்றீங்கன்னா மறுபடியும் வந்துட்டு பார்த்தா வாட்ஸ்அப்ல போயிட்டு ரெக்கார்ட் பண்ணுங்க. இப்போ வந்துட்டு இதுல கனெக்ட் ஆகிட்டு டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு கூட பண்ணுங்க. ஏன்னா இன்னைக்கு நீங்க வாய்ஸ் வந்துட்டு சேஞ்ச் வாய்ஸ் ஆனாதான் ஆமா நாளைக்கு நீங்க வந்துட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியும். அதுதான் இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு வந்துட்டு ஓகே ஓகே நம்ம வந்துட்டு ஒரு பிரேவா வந்துட்டு ஒரு கரேஜா நம்ம வந்து அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போறோம். கார்த்திக் பாண்டியன் அவர் சூப்பரா போட்டாரு. கார்த்திக் பாண்டியன் சூப்பர் கார்த்திக் பாண்டியன் செம சூப்பரா இருந்துச்சு. ஆனா நீ இது வாட்ஸ்அப் பண்ணீங்களா? ஆமா வாட்ஸ்அப் பண்ணீங்க. கொஞ்சம் லைட்டா கம்மியாகுது வாய்ஸ். என்னோட வாய்ஸ் அது அதா ஹேம்நாத் உங்க வாய்ஸ் கம்மியா தான் இருக்குது. நீங்க இப்போ வந்துட்டு என்னன்னா சரி நம்ம ஒரு ஜாப் வந்துட்டு அவங்க வாய்ஸ கேட்டுட்டு நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே ஓகே ஆனா ஓகே நான் போடுறேன் வீடியோ போட்டா இன்னும் பெட்டர் தான். மத்தவங்களை பத்தி நம்ம வீடியோ போட்டா அவங்க கூட இருக்கக்கூடிய ஒரு ஈகோ இருக்கும் தெரியுங்களா? அது வந்துட்டு பிரேக் ஆகும். ஓகே வேற ஒண்ணுமே கிடையாது. வேர்ட்ஸ் ஓகே விட ஓகே நம்ம எந்த அளவுக்கு நம்ம குரூப்ல வந்துட்டு வீடியோ போடும்போது அவங்களுக்கும் நமக்கும் இருக்கிற ஒரு சின்ன சின்ன ஈகோ இருக்கும். ஸோ அந்த ஈகோ எல்லாம் பிரேக் ஆயிரும். அது வந்து நம்ம சொல்ல முடியாது. இருந்தா ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் தான். அதை வந்துட்டு பிரேக் பண்றதுதான் விஷயம்.
விக்னேஷ் விக்னேஷ் வாய்ஸ் கேக்குதா? கார்த்திக் பாண்டியன் மாலவினி சார் செம சூப்பரா போட்டாங்க. ஹேம்நாத் போட்டாரு, லைட்டா வாய்ஸ் டவுனா இருக்கு. ஹேம்நாத் மறுபடியும் போட்டுங்க, ஒரு பிரச்சனை இல்ல. இன்னும் உங்க வாய்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஃப்ரீக்வன்சி எனர்ஜி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும். விக்னேஷ் உங்களுக்காக தான் வெயிட்டிங். சார் இந்த பண்ணிட்டு இருக்கேன், அப்லோட் தான் சார் பண்ணணும். நீங்க போன்ல வந்துட்டு போன்ல அதுதான் வாட்ஸ்அப்லயே கிளிக் பண்ணிட்டு குரூப்ல போயிட்டு நம்ம வந்துட்டு நம்ம மெயின் ஜாப் ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்றதுதான். அப்ப என்ன பண்ணணும், டைரக்டா வாட்ஸ்அப் கிளிக் பண்ணுங்க, அதுல வீடியோ காமிக்கும், அதுல போட்டோ வீடியோ செலக்ட் பண்றீங்க, ஃப்ரெண்டை பார்த்துட்டு அப்படியே லவுடா பேசுறீங்க, அவ்வளவு வேலை முடிஞ்சுச்சு. ஓகே சார். ஓகே. மாலினி சார் செம சூப்பரா சொல்லிட்டீங்க. மாலினி சார் இட்லிக்குள்ள ஸ்பெசிஸ்ட் ஆக போறாரு. ஓகே, நம்மளோட ஜாப் என்னது இப்போ அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அடுத்து அப்ரிசியேட் பண்ணணும். இப்போ வந்துட்டு ஹேம்நாத் கார்த்திக் பாண்டியன் போட்டாரு, மாலினி சார் போட்டாரு, நீங்க அவரோட வீடியோ பார்த்துட்டு நம்ம அப்ரிசியேட் பண்ணணும். விக்னேஷ் நீங்களும் போடுங்க, நம்ம அப்ரிசியேட் பண்ணணும். ஸோ எங்களுடைய அடுத்த லெவல்ல வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், அது இம்பார்ட்டன்ட்.
எல்லாம் முடிச்சிட்டீங்க நினைக்கிறேன். செம சூப்பரா இருந்துச்சு. வீடியோ எல்லாம் பார்த்தேன், செமையா இருந்துச்சு. கார்த்திக் பனியன், மாலினி சார், விக்னேஷ், ஹேமந்த், வீடியோ ஆன் பண்ணுங்க. ஆனா இப்ப நீங்க இப்ப இந்த வீடியோ போட்டோடனே உங்களுடைய ஒரு கான்ஃபிடென்ட் எந்த அளவுக்கு இருக்குங்க? உங்களுக்கு வீடியோ போடுறதுக்கு முன்னாடி, போடுறதுக்கு அப்புறம் ஒரு விசுவலா நம்ம ஒரு விஷயத்தை நம்ம மத்தியில ஷேர் பண்ண போறோம். அதுவும் நம்மளோட பாசிட்டிவான ஒரு பீப்புள் கூட நம்ம குரூப்போட சேரும்போது அதை எப்படி ஃபீல் பண்றீங்க கார்த்திக் பாண்டியன்? இல்ல நான் ரெகுலரா சோஷியல் மீடியால சில வீடியோ போட்டுட்டு இருக்கேன் தான். அதனால எனக்கு இதா இல்ல. பட் ஆனா இதுல இப்போ நீங்க சொன்னீங்கன்னா ஒரு டீம் ஃபார்ம் பண்றோம். அது வந்து ஒரு ஒரு சேஞ்ச் மேக்கரா பண்ணணும் அப்படின்றது வந்து ஒரு சர்ப்ரைசிங்கா இருந்துச்சு இன்னைக்கு. இந்த இந்த சர்ப்ரைஸ் வந்து நான் எதிர்பார்க்கல. சரிங்களா? ஆனா ஒரு நான் ஷாக்கிங்கான ஒரு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆனா நல்ல விஷயம், நல்ல இனிஷியேட்டிவ்னு சொல்லலாம். நல்ல மிகப்பெரிய இனிஷியேட்டிவ். நல்ல பெரிய திங்கிங்னு வச்சுக்கோங்களேன். பெரிய திங்கிங். ஏன்னா ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு இன்ஜினியரிங் கம்யூனிட்டியை வந்து இப்படி ஒரு கம்யூனிட்டியை கொண்டு வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன் பண்ணி, அதாவது ஒரு ஒரு இன்டராக்ஷன் வச்சு பண்ணணுன்றதுலாம் யாரும் யோசிக்கல பெருசா. பட் ஆனா பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஆனா இங்கிட்ட யாரும் யோசிக்கல. அதை பண்ணணும்னு நினைச்சதுக்கே பெரிய பெரிய திங்கிங் தான் வச்சுக்கலாம். நல்ல இனிஷியேட்டிவ்னு வச்சுக்கலாம். இன்னைக்கு 7 பேர் 8 பேர் இருக்கிறது நாளைக்கு 100 பேர், அதுக்கப்புறம் 200 பேர் 1000 பேர் ஆக்கணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கொண்டு வந்துடலான்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சரிங்களா? பட் கண்டிப்பா எங்களால என்ன கண்டிப்பா. சப்போர்ட் பண்ண முடியுமோ, என்னால என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ அதுக்கு எல்லா சப்போர்ட்டுமே நான் பண்ணுவேன். சரிங்களா? ஓகே கார்த்திக். அது எப்ப இனிஷியேட் ஆச்சுன்னா, சடனா அது நான் ஒரு ட்ரைனிங் போயிட்டு இருக்கேன். எல்லாம் போய் அட்டென்ட் பண்ணுவேன். அப்போ திடீர்னு தோணுச்சு, ஓகே நம்ம வந்துட்டு இது வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய லேர்னருக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு நல்லா மோட்டிவேட் இருக்கணும், அடுத்த லெவலுக்கு போகணும். ஏன்னா நம்ம வந்துட்டு இதை படிச்சுட்டு என்ன பண்ணணும்னு யோசிக்க கூடாது. இதைதான் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு டிசைடோட வரணும். ஸோ இல்ல டிசைடோட நான் பண்ணணும். தான் சொல்லிட்டேன். நானா ஃபிக்ஸ் பண்ணி தான் வந்திருக்கேன். எனக்கு வந்து எப்படின்னா காலையில 7:30 மணிக்கு பைய தூக்கிட்டு திருப்பி நான் சாயந்தரம் 7:30 மணிக்கு வீட்டுக்கு வரேன். எனக்கு வேற எந்த வேலையும் என்னால பார்க்க முடியல. ஸோ நான் அதை பிரேக் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நான் 20 இயர்ஸ் ஆச்சு. இப்போ ஒரு கவர்மெண்ட் செக்டர்லாம் இருக்கும். பையன் 4 வருஷத்துல 12th வந்துருவான். ஸோ அதுக்கப்புறம் காலேஜ் தான். ஸோ இன்னும் ஒரு 2-3 வருஷம் தான் அவனுக்கு ஃபீஸ். அதுக்கப்புறம் நம்ம தேவையில்லை. அதே மாதிரி எனக்கும் இதுக்கப்புறம் இதே மாதிரி ஓடிட்டு இருக்கிறதுல எனக்கு விருப்பம் இல்லாம போயிட்டே இருக்கு. சரி ஏதோ ஒரு பிரேக் வேணுமே அப்படின்றதுக்காக தான் தேட ஆரம்பிச்சேன். அதுல கண்டுபிடிச்சதுதான் இந்த எனர்ஜி ஆடிட்டிங்ன்றது. அதுல இன்ட்ரெஸ்டும் இருந்துச்சு. அது கொஞ்சம் படிக்கிறப்ப ஃபர்ஸ்ட் டஃப்பா இருந்துச்சு. இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் மோட்டிவேஷன் எல்லாம் பாக்குறப்போ சரி நம்மளும் பண்ணி தான் பார்ப்போமே அப்படின்ற ஒரு ஒரு வெறி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அது இப்ப வந்துட்டு நான் இனிஷியேட் பண்ணிட்டேன், உங்களை இக்னைட் பண்ணியாச்சு. ஆமா. இதுக்கப்புறம் நீங்க கண்டிப்பா. வந்துட்டு ஆல்மோஸ்ட் நீங்க வந்துட்டு மைண்ட் செட் வந்துட்டு சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்ப நான் எந்த கமாண்ட் என்ன கொடுத்தாலும் உங்களுக்கு வந்து பெரிய பட்டனா இருக்காது. ஏன்னா நீங்க உங்க மனசால ஏத்துக்கிட்டீங்க. இது 100% பண்ணுவேன் அப்படிங்கிற மனசை ஏத்துட்டீங்க. இப்ப நான் என்ன சொன்னாலும் வந்துட்டு எப்படி ஒரு கம்பெனி ஒரு வேலை சொன்னாலும் நம்ம பண்ணிதான் ஆகணுங்கிறத ஒரு ஒரு இரிட்டேட்டான சின்ன விஷயம் இருக்கும். ஆனா இது வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்னால ஏத்துக்கிட்டேன், நான் பண்ண போறேன் அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸா பண்ணுவீங்க. அது எக்ஸ்பெக்டேஷன் எதுவும் இருக்காது. ஒரு ஷெடியூல் போட்டுட்டீங்கன்னா இந்த 5 AM to 10 PM சப்மிட் பண்ணணுன்றது. ஆக்சுவலா நான் இப்பதான் வரும்போது தான் வீட்டுக்காரங்க ஒய்ஃப்ட சொல்லிட்டு வந்தேன். ஈவினிங் வந்து என்னால பண்ண முடியல. ரொம்ப ட்ரைன் அவுட் ஆயிடும். ஏன்னா கம்பெனில வரப்ப ட்ரைன் அவுட் ஆயிடும். ஸோ இப்போ இனிமேல் எப்படின்னா புக்ஸ் ரீட் பண்றதையும் இந்த ப்ராப்ளம் சால்விங்க வந்து நான் மார்னிங் கொண்டு போயிடலான் இருக்கேன்றத வரும்போது தான் சொல்லிட்டு வந்தேன். வரும்போதே பார்த்தா நீங்க வாட்ஸ்அப்ல அதே போட்டிருக்கீங்க. ஒரு நல்ல சிங்க் ஆச்சு. சரி ஓகே அட்லீஸ்ட் நான் ஒரு நல்ல பாசிட்டிவா இருந்துச்சு. சரி 5 o'clock மேல ஆரம்பிப்போம். 5 o'clock காலையே 5 o'clock நம்ம ஆரம்பிப்போம் அப்படின்னு ஒரு நல்ல விஷயம் தான். இதுக்கப்புறம் எனக்கு வந்துட்டு டீச் பண்றது ஈஸி. ஏன் சொல்றேன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு அந்த ஃப்ரீக்வன்சி இருக்கும்போது கேப்சர் பண்ணிடுவீங்க, ஃபோக்கஸ் வந்துடும். நீங்க சடனா வந்துட்டு ஓகே அனலைஸ் பண்ணுவீங்க. எனக்கு அட்வான்ஸா நீங்க இருப்பீங்க, ஏன்னா அந்த ஃபீல்டு இருப்பீங்க. இப்ப நான் வந்துட்டு அதை டீச்சிங் தான் பண்ணுவேன். புக்கில் இருக்க என்ன இருக்கோ அதை எப்படி சொல்லலாம் அப்படி அனலைஸ் பண்ணி சொல்லுவோம். ஆனா நீங்க வந்து ஃபீல்டு இருக்கும்போது உங்க மைண்ட்ல இருந்துட்டு எல்லாமே பார்வை வேற பக்கமா போயிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே ஹேமநாத், உங்களுக்கு எப்படி இருக்கு ஹேமநாத்? அதாவது இதுக்கு மேல வந்துட்டு உங்க ஃபேஸ் வந்து ரொம்ப பிரைட்டா, ஏன்னா நம்ம ஒரு என்னன்னா நமக்கு பிடிச்சது 100% எஃபோர்ட் நல்ல ஹாப்பினஸோட பண்ண போறோம். அது நமக்கான ஒரு சர்க்கிளோட பண்ண போறோம். இப்ப இதுல வந்துட்டு யாருக்குமே ஈவோ கிடையாது. இப்போ இதுல வந்து வயசு வித்தியாசம் கிடையாது, எதுவுமே கிடையாது. உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கு, நான் ஹெல்ப் பண்ண போறேன். அவருக்கு ஒரு மோட்டிவேஷன் இருக்கு, அதை ஹெல்ப் பண்ண போறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹெல்ப் இருக்கு, அதை பண்ண போறோம். அது க்ரோ பண்ண போறோம். பெரிய ஆலமரமா அது வந்து வரப்போறோம். அதுல எல்லாரும் இம்பார்ட்டன்ட். இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி எடுத்தீங்கன்னா ஒரு மோட்டர், ஜெனரேட்டர், டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே இருக்குது. ஒரு சுவிட்ச் கீர் எல்லாமே. ஸோ எல்லாரும் எனக்கு இது மட்டும் தெரியும், இன்னொருத்தர் வேணா ஓகே இவர் பண்ணுவாரு, நான் கோஆர்டினேட் பண்ணி கொடுக்குறோம் அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் கிரியேட் பண்ண போறோம்.
அதாவது இவங்கிட்ட போனா இது நடக்கும் அப்படிங்கிற ஒரு 100% குவாலிட்டி அது பண்ணக்கூடிய ஒரு கான்ஃபிடென்ட் வந்துட்டு இப்பயே நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதை நம்ம பிரேக் பண்ணியாச்சு. ஓகே ஹேம்நாத், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? எனக்கு வந்து ரொம்ப நீங்க வீடியோ போட்டோன்னே நான் ஸ்டார்டிங்ல எப்படி சொல்லலாம், எந்த மாதிரி சொல்லலாம் யோசிக்கிறத விட இப்ப எப்படி வந்துட்டு குரோ பண்ணலாங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. எப்படி நடத்த 100%. அதாவது நான் வந்துட்டு 5 மணிக்கு பசங்க கூட்டு போகும்போது ஞாபகம் வந்துச்சு. ஸோ ஓகே நம்ம கிளாஸ் சொல்லியிருந்தோம், கம்ப்ரஸர் நீங்க முடிச்சே ஆகணும், ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னா. ஆனா இதுக்கப்புறம் எந்த டைம் சொன்னாலும் நீங்க வந்துடுவீங்க. எந்த டைப்னா எப்படி வந்தாலும் வந்துட்டு நீங்க பார்த்து ஆகணுங்கிற ஒரு கான்ஃபிடன்ட் வந்துடும். ஆன்லைன் ரெக்கார்டிங்கோ இல்லை ஆன்லைனோ நீங்க பார்த்துருவீங்க. அது எனக்கு 100% வந்துட்டு எனக்கு கேரண்டி வந்துருச்சு. எனக்கு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. ஹேமந்த், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? ஓகே, நல்ல உற்சாகமா இருக்கு சார். ஏன்னா வந்து நமக்கு என்னன்றது நான் முன்னாடியே இப்போ உங்ககிட்ட சொல்லிட்டோம். எனக்கு எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன் என்ன ஆக ஆமா போறேன்னு. சோ இப்போ எனக்கு வந்து அது ஒரு ப்ரெஷரா இல்லாம இஷ்டப்பட்டு பண்ற மாதிரி அது நீங்க சொல்லி கொடுத்து நான் பண்ணணும்னு இல்ல. இது எனக்கு தேவைன்றதுனா நானே எடுத்து பண்ண போறேன். ஆமா, ஐ வாண்ட் ஐ டூ இட் சிம்பிள். எனக்கு வேணும், அதுதான் வாண்ட் ஐ வாண்ட். எனக்கு வேணும், அதனால நானே பண்ண போறேன். நம்ம சோ அது வந்து உங்ககிட்ட தேவைங்கும் போது இருந்து நம்ம வந்துட்டு இதாயிப்போம். எனக்கு வாண்ட், எனக்கு வேணும், இதை பண்ணியே ஆகணுங்கும் போது சோ இது ஆட்டோமேட்டிக் அலைன் ஆயிரும். அதான் அந்த பெயின் தெரியாது. இப்ப நீங்க எனக்கு பேர்டன் மாதிரிலாம் இருக்கு. எனக்கு நானே எனக்கு எனக்கு என்னையே சாட்டிஸ்ஃபை பண்ண தெரியலன்னா நானே 100 வாட்டி பார்த்து 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 அதை தெரிஞ்சுக்கிற ஒரு மனப்போக்கம் வருது. ஓகே விக்னேஷ், நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? விக்னேஷ் வீடியோ ஆன் பண்ணுங்க. விக்னேஷ். சார் சார் ஆக்சுவலாக அந்த வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் அஃபர்மேஷன் மாதிரி வருது சார். நம்ம இது பண்ணணும், இது ஒரு கோல் செட் பண்ணுறது நம்ம ஒரு அஃபர்மேஷன் வருது. ஸோ இது மாதிரி நம்ம பண்ணணும்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம லேர்ன் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி கற்றுக்கணும். ஸோ ஒரு கிளாரிட்டி கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ ஒரு அஃபர்மேஷன் மாதிரி வருது இந்த வீடியோ போட்டதுக்கு அப்புறம். மைண்ட்ல இருக்கிறது அது வெளியில வருது சார். மைண்ட்ல இருக்கிற ஒரு இதுவா வருது, ஒரு பிசிக்கலா ஒரு உருவம் வந்த மாதிரி இருக்கு அதை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு. 100% இது வந்துட்டு ப்ரூவன் தான். எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சக்சஸ் ஆயிட்டு அது அடுத்த லெவல்ல வந்தது தான் இந்த ஒரு கான்செப்ட். ஏன்னா நம்ம வந்துட்டு நம்ம நம்ம கோல் நம்ம டிசைட் பண்ணிட்டோம், அவ்வளவுதான். அது ஆட்டோமேட்டிக் நான் சொல்லும் போது அந்த ஃப்ரீக்வன்சி கிரியேட் ஆயிருது. மாலினி சார். சார் ஆக்சுவலா 2025ல 2024 நம்மளுக்கு வந்து விடிஞ்சிருச்சு சார். அதாவது 2025 வந்து இது வந்து மறக்க முடியாதது. நான்லாம் மேபி 30 வருஷம் இண்டஸ்ட்ரியில இருக்கேன். பட் வந்து இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இந்த 30 வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கு. உண்மையிலேயே வந்து இது எனக்கு வந்து உண்மையிலே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கு. இன்னும் பண்ணணும், இன்னும் ஃபர்தரா இன்னும் ஒரு 10 இயர்ஸ் வந்து ஸ்ட்ராங்கா பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதை வந்து எனக்கு உண்மையிலே ஒரு உற்சாகத்தை கொடுத்துருக்கு சார். இந்த 2025 2024 எனக்கு கிடைச்சிருச்சு. என்னைக்கு நான் ஜாயின் பண்ணணும் எனக்கு வந்து ஒரு இது சரி ஓகே, எனக்கு பிரைட் ஃபியூச்சர் வந்து இன்னொரு 10 இயர்ஸுக்கு நம்ம சக்சஸ் பண்ணி போயிடலாம். ஆக்சுவலா நான் என்னோட பிகினிங் ஆஃப் 2024 போதும், இந்த இதோட முடிச்சுட்டு நம்மளுக்கு எது கிடைக்கிறத நம்ம பண்ணிக்கலாம், ஒரு ஒரு இன்டென்ஷன் இல்லாம எதிர்பார்ப்பு இல்லாம நம்ம இருப்போம், நம்மளோட ஓன் இன்ட்ரெஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி போலான்னு இருந்தது. பட் இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 2024 எனக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு என்ன மாதிரி நம்ம வந்து பண்ணணும்ன்றது. அதுக்கு வந்து இது வந்து எனக்கு உண்மையிலேயே ஒரு இன்ஸ்பிரேஷனு. நான் எனக்கு நெக்ஸ்ட் 10 இயர்ஸ்க்கு என்ன பண்ணணுன்றதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா நீங்க அமைச்சு கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பா என்னால இதை வந்து பெட்டரா நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் என்னால சர்வைவல் பண்ண முடியும்ன்ற ஒரு கான்பிடென்ட் வந்து இந்த இயர்ல எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் சார். அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஆக்சுவலா இப்போ இந்த இஏஎம் வாங்கணும் அப்படின்னா இண்டிவிஜுவலா ஒண்ணுமே பண்ண முடியாது சார். ஒரு ஃபார்மா ரெஜிஸ்டர் பண்றோம் அப்படின்னா ஆடிட்டர்ஸ் எல்லாம், அதாவது அக்ரிகேட்டட் எனர்ஜி ஆடிட்டர்ஸ் வந்து ஒரு 4-5 பேர் சேர்ந்துதான் அந்த ஃபார்மை ரன் பண்ணவே முடியும். சரிங்களா? ஒரு இண்டஸ்ட்ரி செக்டருக்குள்ள போகணும்னாலும் சரி, வேற எது எடுக்கணும்னாலும் சரி, ஒரு மானிட்டரிங் வெரிஃபிகேஷன் ஆடிட்டர் சரி, ஒரு மானிட்டரி எனர்ஜி ஆடிட்டர்னாலும் எடுக்கணும்னாலுமே தேர்ட் பார்ட்டி வெளியே வரவங்க வந்து ஒரே ஒரு ஆடிட்டர், நான் மட்டும் எனர்ஜி ஆடிட்டிங் பாஸ் பண்ணேன்னா நான் மட்டும் போய் ஆடிட்டிங் பண்ண முடியாது. ஸோ வேரியஸ் செக்டர்ஸ்ல இருக்க ஆளுகளும் கண்டிப்பா தேவை. சரிங்களா? அதனால அந்த நெட்வொர்க் வந்து பில்ட் பண்ணிக்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். அதுவும் இப்ப சொன்ன மாதிரி ஈகோ இல்லாம ஒரு கம்யூனிட்டி இருக்கு அப்படின்னா அது ஒரு நல்ல ஸ்கோப்பா இருக்கும் சார்.
சரிங்களா? இப்ப நீங்க சொல்றீங்களா ஃப்ரீலான்சர்னா அவங்க இந்த மதுரையில இருந்து நான் மட்டும் ஃப்ரீலான்சரை பிக்கப் பண்ணிட்டு போயிருவேன். வாங்க சார் போயிட்டு எல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு ஆடிட்டிங் மட்டும் இருக்கு சார், வாங்க சார் 4 நாள் முடிஞ்சு சார் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னா நீங்க வருவீங்களே, அவ்வளவுதான். அதான் அதுக்காக தான் வேணும். சரிங்களா? 100% நீங்க சொல்றது வந்துட்டு அதுதான் உண்மையில அதான் நான் கிளியரா சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்க்கு வந்து நோ நீட் டு ஒரி அபவுட் எனி ஜாப். ஆமா சார், ஜாலியா இருப்போம் சார், அவ்வளவுதான் சார். ஏன்னா அதுக்கு வந்து ஒரு கரெக்டான பிளாட்ஃபார்ம் வந்து கிடைச்சிருச்சு. உண்மையிலே ஒரு 30 இயர்ஸ்ல ஆக்சுவலா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. பட் வந்து இந்த பிளாட்ஃபார்மை சூஸ் பண்றதுக்கு ஒரு இவர் வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருந்தது உண்மையிலே வந்து ஆமா. எனக்கு ரொம்ப சிம்பிள் ஆயிடுச்சு என்னோட ப்ராசஸ். சார் ஆமா சார், ஏற்கனவே ஒரு 100% விக்னேஷ்லாம் ஏதோ பண்ணிட்டு இருக்காரு சார், ஆனா எதுவும் சொல்ல மாட்டேன்றாப்புல, அப்படியே ரொம்ப சைலண்டா இருக்காப்புல. ஆனா இல்ல வந்து போஸ்ட் மட்டும் போட்டே இருக்காரு. சரிங்களா? அதை பண்றோம் இதை பண்றோம் போஸ்ட் மட்டும் வருது, ஆனா அவர் ரொம்ப சைலண்டான ஆளா இருக்காப்புல. இல்ல சார், அது வந்து நான் இன்னும் எனர்ஜி சைட்ல போல. நானே இப்பதான் ஒரு ட்ராக்ஷன் கெயின் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நான் பண்ணது பார்த்தீங்கன்னா ISO 9001 1445 அந்த சைட்ல தான் இருக்கும். எனர்ஜி வந்து இப்பதான் எனக்கே கொஞ்சம் லீட்ஸ் வருது, சில ஒர்க் வருது. ஏன்னா இப்பதான் வந்து பிசினஸும் சரி சொசைட்டியும் சரி ஒரு எனர்ஜி ரிலேட்டடாக கொண்டு போறாங்க. ஸோ இப்போ எல்லா இண்டஸ்ட்ரியுமே ஒரு ப்ராஜெக்ட் எடுக்கணும்னா எந்த அளவுக்கு என்வரன்மெண்டல் ஃப்ரெண்ட்லி எனர்ஜி ஃப்ரெண்ட்லியாக கொண்டு போறாங்கிறத கேட்குறாங்க. ஸோ அதனால தான் இல்ல நானும் இல்ல ஒர்க் பண்ணிட்டு இப்போ வெளியில வந்தேன். நான் சில வெளியில வந்து ஒரு 4 months ஸ்டார்ட் பண்ணி சொல்லுங்க சார். இல்ல அதான் ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷனு. இப்போ ஐடி பில்டிங்ஸ் இருக்கு, நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஐடி இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா? இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து யாருமே வந்து டைரக்டா வந்து அந்த கோர் ஏரியாவை வந்து டெவலப் பண்ணல. HCL, காக்னிசன்ட், TCS எல்லாருமே வந்து என்னன்னா கஸ்டமரோடக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரா தான் இருக்காங்க, அதுலதான் ஏர்ன் பண்றாங்க. ஸோ அதுக்கு கஸ்டமரை அப்ரோச் பண்றதுக்கு எதெல்லாம் கேட்டகரி வச்சிருக்காங்க, அந்த காம்படேட் பண்றது வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களுக்குரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து கிரீன் பில்டிங் சர்டிபிகேஷன் இருக்கா, அது என்ன ரேட்டிங்ல இருக்கு, நெட் ஜீரோ இருக்கா, இது மாதிரி வந்து ஒரு சர்டிபிகேஷன் பேஸ் பண்ணி அந்த பில்டிங்கோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து கஸ்டமருக்கு வந்து காம்படேட் பண்றாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இது எல்லாமே ESG கோல் வந்து அந்த பில்டிங் வந்து மீட் ஆகுதா, அதுக்கப்புறம் அந்த கொடுக்கக்கூடிய டெக்கி இருக்காங்க இல்லையா, அந்த டெக்கி வந்து என்ன மாதிரி போர்ட்போலியோ கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி இது பண்றாங்க. ஸோ இது எல்லாமே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. அவங்க ஒரு பிசினஸ் குரோத் ஆகிறது எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஸோ அப்போ வந்து இந்த இது எல்லாமே மேண்டேட்டரி ஆகுது. ஓகேங்களா? இந்த பிசினஸ்க்கு வந்து இந்த ஐடி இண்டஸ்ட்ரிக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த நெட் ஜீரோ சர்டிபிகேஷனு, இந்த கிரீன் பில்டிங் சர்டிபிகேஷனு. ஸோ இது எல்லாம் கிரீன் பில்டிங் சர்டிபிகேஷன் வந்து எல்லாமே வந்து எனர்ஜி ஆப்டிமைசேஷன்ல தான் வந்து இந்த பில்டிங் வந்து ரன் ஆகுதுன்றத வந்து அதுக்கு உண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எக்யூப்மெண்ட்ஸ் வந்து செலக்ஷன்ல இருந்து எல்லாமே பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அதனாலதான் இந்த மார்க்கெட்டிங் வந்து எல்லாருமே வந்து ஃபோக்கஸா இருக்காங்க. 50,001 வந்து இப்ப ரீசெண்டா வந்து அது வந்து ஐடி இண்டஸ்ட்ரியை பொறுத்த மட்டுக்கு மேண்டேட்டரியா இருக்கு. அதர் இண்டஸ்ட்ரிக்கு வந்து இது வந்து இப்பதான் கொஞ்சம் ஸ்லோவா மைக்ரேட் ஆயிட்டு வர்றாங்க அந்த சர்டிபிகேஷன் வாங்குறது. அவங்களும் வந்து பிசினஸ் பண்ணணும் குளோபலா. எஸ், கிரீன் பில்டிங் 50,000 பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் முன்னாடி இருந்திருக்கு. ஆனா இப்பதான் கொஞ்சம் ஸ்லோவா பிக்கப் ஆகுது. இப்போ கிரீன் பில்டிங் அதெல்லாம் சொல்றீங்களா, ரொம்ப வருஷமா இருக்கு. அப்ப யாரும் பிசினஸ் ரேட்ல யாரும் எடுக்கிறது இல்லை. ஏன்னா அதுதான் இது மார்க்கெட் வந்து காம்படிஷன் வந்து அதிகமாயிருச்சு. முன்னாடி ஒரு ஐடி பிளேயர் வந்து ஒரு 4 பேர் 5 பேர் தான் இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல. ஐடி பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர். இப்ப நீங்களும் நம்மளும் நினைச்சா கூட ஒரு ஐடி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இன்னைக்கு நிறைய இருக்காங்க ஐடி ஐடி சர்வீஸ் ப்ரொவைடர். ஸோ அதனால வந்து உங்களுக்கு காம்படிஷன் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சர்டிபிகேஷன் பாடி வந்து நம்ம வாங்கினா மட்டும்தான் அதை உங்க காம்படேட் பண்ண முடியுது. ஸோ அதுக்கு வந்து இது மேண்டேட்டரியா இருக்கு. ஆனா பட் நீங்க சொல்றது ஃபர்ஸ்ட் 50,001 வந்து TNPL வாங்கினாங்க. சரி, TNPL யூனிட் 2 தான் ஃபர்ஸ்ட் வாங்கினாங்க. அதுக்கப்புறம் TNPL யூனிட் 1 வாங்கினாங்க. ENMS எனர்ஜி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து. சரிங்களா? அந்த ஹோல் சர்டிபிகேஷனுக்கு நானும் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் தான் ஒர்க் பண்ணோம். ஸோ 50,001, 14,001, 9,001. ஸோ இந்த விஷயங்கள் வந்து சம்பந்தமா கன்சல்டன்ட் இது பண்ணணும் அப்படின்னா இப்போ டிஎன்பிஎல்குள்ள அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா நீங்க என்னை கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. விக்னேஷ்க்கு சொல்றேன். 50,001க்கு இப்போ ஒரு கன்சல்டன்ட் எந்த சிவி பண்ணிருக்கீங்க சார்? சர்டிஃபிகேஷன் பாடி டிவி நாட். டிவி நாட். ஓகே.
டிவி நாடு அவங்க தான் எங்களுக்கு இது பண்ணி ஓகே ஓகே அந்த உங்களுக்கு மாதிரி டெண்டர் இப்ப வரும்ல அது சார்? டிவி டெண்டர்ல தானே டிவி எடுப்பாங்க. நாடு வந்து அது டிவி நாடு வந்து சொல்லுங்க சார் இல்ல சொல்லுங்க இல்ல சார். டிவி நாடு வந்து இல்ல அந்த டிவி நாடு வந்து மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரி சைடு ப்ரிஃபர் பண்றாங்க. இந்த ஐடி செக்டாருக்கு தனி சர்டிபிகேஷன் பாடி வந்து பண்றாங்க. அதாவது பிரிட்டிஷ் கவுன்சில் வந்து பிஎஸ்ஐன்னு ஒரு சர்டிபிகேஷன் பாடி இருக்கு, அதை வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. அதனால சர்டிபிகேஷன் பாடி வந்து மாறுது. அதாவது இண்டஸ்ட்ரி செக்டார் எல்லாமே டிவி ஆனா இந்த இது வந்து பிஎஸ்ஐ பிஎஸ்ஐ ஏன்னா சார் அது ஐடி எல்லாமே யூரோப்பியன் கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. யூரோப்பியன் அமெரிக்கன் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஐ தான் ரொம்ப ஃபேமஸாக கரெக்ட். இருக்கும். ஸோ டிவி நாடும் உங்களுக்கு ஈக்குவல் அதே தான். பட் பிஎஸ்சியோட பிரைஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் சார். அது யாரும் போக மாட்டாங்க. அது ரொம்ப போக மாட்டாங்க. ஹெவி பிரைசிங்கா இருக்கும். அது ரொம்ப நார்மல் பிசினஸ் யாரும் போக மாட்டாங்க. அதுதான் நான் முன்னாடி சொல்லிட்டேன். இண்டஸ்ட்ரி எல்லாருமே டிவி போயிருவாங்க, ஐடி செக்டர்ல இருக்கிறவங்க தான் பிஏ போறாங்க. அது காரணம் வந்து அதுதான். ஒரே அப்ரோச் தான் சார். இந்த சிபி எடுத்தாலுமே ஒரே அப்ரோச். 50,000 சரி 14 சரி எல்லாம் ஒரே மாதிரி தான் உங்களுக்கு அப்ரோச் இருக்கும். சிஸ்டம் ஒண்ணுதான், சர்டிபிகேஷன் பாடிக்கு வேல்யூ இருக்கு இல்லையா? ஆமா, உங்களுக்கு 50,000 இப்பதான் பிக்கப் ஆகும் சார். ஸ்லோவா வந்து மேஜர் கம்பெனிஸ் எடுத்துட்டாங்க. சின்ன ஸ்மால் லெவல் பிசினஸ், எம்எஸ்எம்இஸ், பிரைவேட் கம்பெனிஸ் தான் இப்பதான் பிக்கப் பண்றாங்க. பிகாஸ் உங்களுக்கு ஃபீஸ் ரொம்ப அதிகம், இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதும் அதிகம், அதுக்கு ஒரு மேன் பவர் அலோகேட் பண்ணணும். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆகுது சார். அது கண்டிப்பா கண்டிப்பா அதுதான் இல்ல இனி வந்துரும். ஏன்னா குளோபலா வந்து பிசினஸ் பண்ற எல்லாரும் போய் ஆகணும் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி. அடுத்து வந்து நீங்க சொன்ன மாதிரி டொமஸ்டிக் எல்லாம் வந்து இன்னும் வந்து நம்மளோட சிஐயும் அதை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சிஏ கிட்ட நீங்க கன்சல்டிங் ரொம்ப ஹெவியா சார்ஜ் பண்ணுவாங்க சார். அவங்களும் நம்மளே மாதிரி அதே எனர்ஜி ஆர்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்த்துட்டு தான் அந்த சிஏன்ற கம்யூனிட்டியே கிரியேட் ஆச்சு. சிஏன்றது பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி வந்து எல்லாருமே ஒரு எஜுகேட்டட் பீப்புளா சேர்ந்து இண்டஸ்ட்ரி பீப்புளா சேர்ந்து கிரியேட் பண்ணதா அது. நம்ம கமிட்டி அதே மாதிரி வந்து கண்டிப்பா அந்த எம்என்வி ஆடிட், மானிட்டரிங் வெரிஃபிகேஷனோ மேனிட்டரி எனர்ஜி ஆடிட் வந்து பண்ணிருக்கணும். இது வந்து 50,001 ரொம்ப மஸ்ட். அதுல என்ன ஒரு செக் வைக்கிறாங்க அப்படின்னா, எம்என்வி ஆடிட் யாரு பண்றாங்களோ அவங்க வந்து அடுத்த ஆடிட் மானிட்டரிங் வெரிஃபிகேஷன் ஆடிட் பண்ண முடியாது, அது மானிட்டரி எனர்ஜி ஆடிட் பண்ண முடியாது. ரெண்டு பேருமே வேற வேற கன்சர்னா இருக்கணும். ஏன் அப்படி செய்யறாங்க அப்படின்னா, இப்ப இவங்க ரெண்டு ஒரே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு போயிருவாங்க அப்படின்றது வேற வேற கன்சர்ன் தான் எடுக்க சொல்றாங்க. அந்த மாதிரி இப்ப அடுத்து வந்து கார்பன் எமிஷனா மாத்துறாங்க. இப்போ பேட் சைக்கிளே பாத்தீங்கன்னா கார்பன் எமிஷனா மாத்துறாங்க. கார்பன் அது வருஷம் கொண்டு வராங்க. இப்ப 3 இயர்ஸ் அந்த பேட் சைக்கிளே வந்து கார்பன் எமிஷனை வந்து பெரிய வருது. இப்ப அதுக்கு வந்து எங்களுக்கு வந்துட்டு போயிட்டாங்க. அவங்க வந்து என்னன்னா எனர்ஜி சொல்யூஷன் சொல்லி ஒரு கன்சர்ன் வந்து பி வந்து ஃபிக்ஸ் பண்ணி வந்துட்டு அவங்க ஆல் ஓவர் இந்தியா வந்து அவங்க தான் பேஸ் லைன் ஃபிக்ஸ் பண்றாங்க. நம்ம பேஸ் லைன் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் இதுக்கு ஒரு கன்சல்டன்ட் ஃபிக்ஸ் பண்ணணும். சரிங்களா? இப்ப இந்த கன்சல்டன்ட் ஃபிக்ஸ் பண்றதுக்கு தான் என்ன பண்றாங்க அப்படின்னா, நம்மள மாதிரி இஐஎம் படிச்சவங்க வெளியே ரிசைன்மெண்ட் வெளியே வந்தவங்க எல்லாமே என்ன பண்றாங்க, ஃப்ரீலான்சர்ஸ் வந்து 3 பேர் ஒரு கம்யூனிட்டியை சேர்ந்து ஒரு ஃபார்ம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அந்த ஃபார்ம் வந்து எப்படி இது பண்ணுவாங்கன்னா, இவங்க எங்க ஆடிட் போறாங்களோ இப்ப இவங்க தேவைன்னா இவங்க அவைலபிள் இருந்தவங்க அன்னைக்கு மட்டும் ஒரு நாள் மட்டும் ஆடிட் பண்ணிட்டு டேட்டா வாங்கிட்டு அப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான் 6 months வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதுக்கப்புறம் பேஸ் லைனுக்கு அச்சீவ் பண்ணிக்கணும் இல்லையா அப்படின்றத மட்டும் சொல்றாங்க. ஸோ இதுதான் நான் ஃபர்ஸ்ட் சொன்னேன். நான் ஆக்சுவலா வந்து என்னன்னா உங்களை மாதிரி 9,001 14,001 50,001 படிச்சுட்டு அந்த பக்கம் ஆடிட்டிங் போயிடலாம் தான் நினைச்சேன் நான். சரிங்களா? எது பாஸ் ஆகும் பார்த்தேன். பட் இது பார்த்தேன், ஃபர்ஸ்ட் எழுதி பார்த்தேன், கொஞ்சம் டஃபா இருக்க மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் டைவர்ட் ஆச்சு. இவர் கிடைக்கலாம் கண்டிப்பா நான் டைவர்ட் ஆகி வேற பக்கம் போயிருப்பேன். இவர் கிடைச்சதான் திருப்பி இந்த பக்கம் வந்தேன். அந்த கோர்ஸ் எல்லையில முடிச்சிட்டீங்களா சார்? 9, 14, 45 இல்ல நான் பண்ணல. ஆடிட்டிங் எங்களுக்கு வந்து லீட் ஆடிட் ட்ரைனிங் வந்து ட்ரைனிங் மட்டும் தான் கொடுத்தாங்க தவிர எங்களுக்கு அந்த கோர்ஸ் எல்லாம் பண்ணல. பட் எல்லாமே கம்பெனிக்கு டிஎன்பிஎல் யூனிட் 2க்கு ரெடி பண்றது எல்லாமே நான் தான் ரெடி பண்றேன். நானும் இன்னொரு மெக்கானிக்கல் இன்ஜினியர் மட்டும் தான் பண்றோம். ஸோ 50,000 ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க தான் பண்றோம். ஐஎம்எஸ் மட்டும் தான் ஒரு பெரிய டீம் இருக்கு அதுக்கு பின்னாடி. இஎம்எஸ் வந்து நாங்க 2 பேர் தான். இப்ப கூட எனர்ஜி ரிவ்யூ, சிக்னிபிகன்ட் எனர்ஜி யூஸ் பண்றது, சிக்னிபிகன்ட் எனர்ஜி ஐடென்டிஃபை பண்ணி எனக்கே இப்போ வந்துட்டு ஒரு 10 செகண்ட் வீடியோ போடுறது இப்பயே கிரியேட், அதாவது இம்பாக்ட் கிரியேட் ஆச்சு பாத்தீங்களா? ஒரு இம்பாக்ட், ஒரு ரிப்பிள் எஃபெக்ட் கிரியேட் ஆச்சு. எல்லாத்துக்கும் எல்லா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, நம்மளும் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆச்சு. அந்த வைப்ரேஷன், இப்போ விக்னேஷ்க்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சு, சாருக்கு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுத்தாரு. இப்போ கார்த்திக் பாண்டி என்னென்ன பண்ணாருங்கிற விஷயம் எல்லாம் தெரியுது. இப்போ அவருக்கு எல்லாமே ஆப்ஷன் வருது. ஸோ எல்லாருமே வரும்.
இப்போ ஹேம்நாத்துக்கு அடுத்தது வந்துட்டு அவர் பண்ண எல்லா விஷயம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அது ஒரு பாயிண்ட்ல வரும். ஆனால் அவர் மைண்டில் இருக்கு, ஆனால் சொல்ல வர மாட்டேங்குது. ஆனால் கண்டிப்பாக சொல்லலாம். அதுதான் நம்ம வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்டிங், நம்ம ஆக்ஷன் தான். நம்ம வாய்ட்டு என்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம் நம்ம குரூப்ல, நம்ம அதுவும் வந்துட்டு நம்ம பாசிட்டிவ் பீப்புளுக்குள்ள, அதாவது நம்ம யாரு, நம்ம கூட யார் இருக்கிறோம் அப்படிங்கிற நம்ம குரூப்போட சொல்ல ஆரம்பிக்கும் போது அது ஆட்டோமேட்டிக்கா நம்ம அச்சீவ் பண்ணக்கூடிய எஃபெக்ட் கிரியேட் ஆயிடுது. ஸோ நீங்க அந்த கண்டிப்பா மூட்ல கண்டிப்பா இருப்பீங்க, அது வந்துட்டு உங்களுக்கு டிராவல் பண்ணி கொடுக்கும். இப்போ என்னுடைய ஸ்டார்டிங் லைஃப்ல பாத்தீங்கன்னா ஃபேஸு ரொம்ப ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ண முடியாதா அப்படிங்கும்போது ஏகப்பட்ட யோசனை வரும். அப்ப நம்ம அதை எப்படி வெளில கொண்டு வர்றது, அதை ஃபியரை? ஒன்று நம்ம பேசி ஆகணும், ஒன்று ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. ஒன்று நமக்குள்ள பேசணும், இல்லை ரூம்ல தனியா நம்ம வந்துட்டு பேசணும். அப்பதான் வந்து ஒரு எனர்ஜெட்டிக் கிரியேட் ஆகும். அதை விட டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு எனர்ஜெட்டிக் கிரியேட் ஆகுது அப்படின்னா நம்ம பாசிட்டிவ் போட வீடியோ போடும்போது 24 ஹவர்ஸ்க்குள்ள அதை கிரியேட் ஆகும். இப்போ நீங்க பார்த்துட்டீங்க 20% கிடையாது, அதை வந்துட்டு ரிஃப்ளெக்ட் ஆப்ட் கிரியேட் ஆகும். ஸோ அதே மூமெண்ட் போகும்போது நம்ம வந்துட்டு சர்டிஃபிகேட் வாங்கி அச்சீவ் பண்ண அவசியம் கிடையாது. அந்த நாலேஜ் யார் இருக்க 100% பண்றாங்களா அப்படிங்கிற ஒரு குவாலிட்டி வந்துச்சுனாவே சர்டிஃபிகேட்டுங்க கிரெடிபிலிட்டி ஓகே, ஒரு ஆத்தரைசேஷன் தான் நமக்கு வேணும் பண்ணணும். ஆனா நமக்கு வந்து அந்த எஃபெக்டை கிரியேட் பண்ணிடுவோம். அது ஆட்டோமேட்டிக் வாங்கி கொடுத்துன்னு வச்சுங்களேன், அந்த ரிசல்ட் நம்ம கண் முன்னாடியே தெரிஞ்சிடும். ஆனா நம்ம அந்த ரிசல்ட் ஓரியன்டா இருக்க போறது கிடையாது. ஆனா நம்ம எஃபெக்ட் எல்லாமே ஆக்ஷன் ஓரியன்டா இருக்கணும். நம்ம செய்யக்கூடிய வேலையை வந்துட்டு ஏதோ நெகட்டிவ் தாட் வந்தானே அடுத்து நம்ம பாசிட்டிவா ஒரு வீடியோ போடும்போது 10 செகண்ட்ல அது 100% சேஞ்ச் பண்ணி நம்ம மூடு சேஞ்ச் பண்ணும். நம்ம சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரே ஒரு டூல் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ தான். அதே பிரின்சிபிள், எல்லாமே பிரின்சிபிள் ஃபாலோ பண்ணா ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். அந்த பிரின்சிபிள் எதுக்கு? ஒன்னு மைண்டு, ஒன்னு மூடு சேஞ்ச் பண்றதுக்கு. மைண்டோட மூடு சேஞ்ச் பண்ணும், பிசிக்கல் ஆக்டிவிட்டி சேஞ்ச் பண்ணும். அதான் சிம்பிளான பிரின்சிபிள். மித்த எல்லாமே அலைன் ஆயிரும். படிக்கிறது ஈஸியாகி போயிடும். நம்ம வந்துட்டு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண அவசியம் கிடையாது. நம்ம மூடையும் ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி சேஞ்ச் பண்ணாவே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். அந்த ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன், எனர்ஜி சேஞ்ச் ஆயிரும். நம்ம அதை அட்ராக்ட் பண்ணிடுவோம், கேப்சர் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ நாளைக்கு வந்துட்டு திடீர்னு நான் ஒரு ரெக்கார்ட் பண்ணி வீடியோ போடுறேன். இந்த மாதிரி நான் வந்துட்டு இன்னைக்கு கிளாஸ் எடுக்க முடியல, நாளைக்கு எடுத்துட்டேன், நீங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு அப்படின்னு உங்களுக்கு அனுப்பினா கூட நீங்க ஆட்டோமேட்டிக் பண்ணிடுவீங்க. ஏன்னா அந்த அது உங்களுக்கு வந்துட்டு அந்த சிங்க் ஆயிடுது, அலைன் ஆகிருது. உங்க ஃப்ரீக்வன்சி, எனர்ஜி அதை வந்துட்டு டெய்லி 24 ஹவர்ஸ் ஹோல்டு பண்றதுக்கு ஒரே விஷயம் என்னன்னா, உங்களுக்கு நெகட்டிவ் வந்த உடனே ஒரு வீடியோ போட போறீங்க. சிம்பிளா 10 செகண்ட். ஓகேங்களா? அதுதான் மெயின் ஜாப் நமக்கு. அதை வந்துட்டு 24 ஹவர்ஸ் ஹோல்டு பண்ணும். அது சிங்கில் இருக்கும் போதே உங்களுக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கலா நடக்கும். ஓகே, 100% நம்ம குரூப்லேயே போடுங்க உங்க வீடியோ ஹேம்நாத். அதாவது உங்க ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்றீங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. உங்களுக்கு யூ அதாவது உனக்கு உங்க மனசாட்சிக்குள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸை ரிமூவ் பண்றதுதான் இதோட ஜாப். ஓகேங்க சார், மாலிமணி சார் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா சார்? கண்டிப்பா நமக்கு சார். நமக்கு எபிலிட்டியை வந்துட்டு நம்ம வந்து ஸ்ட்ராங் பண்றோம், வேற ஒண்ணும் கிடையாது. ஓகே விக்னேஷ். கண்டிப்பா கண்டிப்பா சார். ஓகே கார்த்திக் வீடியோ. கண்டிப்பா இல்ல, இங்க நெட்வொர்க் ஸ்டேபிளா இல்ல. சரி ஓகே கார்த்திக் பண்ணிடு. ஓகே, நான் வந்துட்டு ஒவ்வொரு டாஸ்கா போடுறேன். சிம்பிளான ஒரு சின்ன டாஸ்க் தான் போடுவேன். உங்களோட கோல் எப்படி செட் பண்ற, கோல் எப்படி ரைட் பண்றதுன்னு ஒரு ஃப்ரீ டிஃபைனான போடுவேன். அதை வந்துட்டு நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாங்கிறத நான் கிளியரா சொல்லிடுறேன். எல்லாமே உங்களுடைய ரெசிஸ்டன்ஸ் ரிமூவ் பண்ணிடுவேன். உங்களை வந்துட்டு பாயிண்ட் டு பாயிண்ட் திங்கிங் மட்டும் தான் என்னோட வேலை. என்னோட ஜாப் வந்துட்டு இந்த பாயிண்ட் டு பாயிண்ட், அவ்வளவுதான். எதில் டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் அதை ரிமூவ் பண்ணுறது தான் என்னோட வேலை. அதை கரெக்டாக நான் பண்ணிடுறேன். நீங்கள் அதே மாதிரி மாலிமணி சார் உங்களை எக்ஸ்பிளைன் பண்ணுறது, நம்ம அசைன்மெண்ட்டு எப்படி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன், அதை பாருங்க. ஏன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா அசைன்மெண்ட்டும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக டே 1 டே 2 எங்கே அசைன்மெண்ட் எடுக்கிறது, எப்படி பார்க்கறது எல்லாமே போட்டுருவேன் நான். எல்லாமே கிளியராக இருக்கும். ஓகேங்க சார். ஓகே, இவ்வளோ நேரம் பாயிண்ட் பண்ணுறது ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஹேம்நாத், விக்னேஷ், மாலிமணி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. ஓகே, பை. தேங்க்யூ சார். பை. ஓகே.